சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய ஹார்வெஸ்ட் வரதுக்கு ஒரு டைம் ஆகுது, கொஞ்சம் லேட்டா டிலே ஆகிற மாதிரி நம்ம பார்வையில காணப்படுது. There is definitely harvesting. நிச்சயமாக அறுவடை இருக்கிறது, நிச்சயமாக அறுவடை இருக்குது. இன்னைக்கு மட்டும் சொன்னா போட்டாது, டெய்லி சொல்லுங்க எனக்கு நிச்சயமான அறுவடை இருக்கிறது. ரொம்ப டிசப்பாயிண்ட் கண்ணாடியை பார்த்து போய் நின்று பேசுங்க, எனக்கு நிச்சயமா அறுவடை இருக்கு, எனக்கு அறுவடை கொடுக்குற கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பார். அதே மாதிரி நிச்சயமான நியாயத்தீர்ப்பு உண்டு, என் சத்துருக்கள் மேல் நியாயத்தீர்ப்பு அளிக்கப்படும், அது நிச்சயமா நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர்றது நம்முடைய அறுவடை பத்தி பேசுறது. அது நம்முடைய அறுவடை என்னன்னா, வாட் யூ ஆர் பிரேயிங் ஃபார், வாட் கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் யூ ஆர் பிரேயிங் ஃபார். ஓகே, எதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, எது உங்களுடைய அறுவடை. நீங்க விதைத்த காரியங்களா இருக்கலாம், நீங்க செய்த ஊழியமா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அதனுடைய அறுவடை. அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசுறேன். ரெண்டாவது பகுதி வந்து எது பேசுனா, அதுவும் ஒரு அறுவடை தான், வேறு விதமான அறுவடை, அது நியாய தீர்ப்பின் அறுவடை. நீங்கள் குறிப்பிட்ட அறுவடை எதிர்பார்க்கிறீர்கள், ஓகே, ஆனா அந்த அறுவடை உங்களுக்கோ உங்களை சுற்றியிருங்களோ இதுவரை நடந்திராத காரியமா இருக்கு, நடக்கவே அப்படி இருக்கலாம். ஆனா இது போன்ற ஒரு, அதே போல இது போல ஒரு பேட்டர்ன் ஆஃப் மிரக்கிள் நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காம இருந்திருக்கலாம். இது வந்து இனிமேல் நடக்க போறது, ஒரு நாள்ல நடக்கும், அதை பத்தி தான் இது வேதம் சொல்லுது. அப்படி பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடுறீங்க, டைம்குள்ள தூக்கி போட்டுறீங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணிடுறீங்கன்னா, எப்போ ஒரு விஷயத்த டைம்ல போடுறீங்களோ அப்ப விசுவாசம் அங்க வேலையே இல்லை. விசுவாசம்னாலே எப்படின்னா, I want something, I want it now. ஓகே, நீங்க வந்து ஒரு நித்தியத்துல பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு பேச முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களை நோக்கி புறப்பட்டு வர முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர். Lord, you understand all our pressing needs, all our situations and problems. Lord, we pray that your word will come with power and authority. இந்த வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் வர முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய பேசுவீராக, மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருடைய சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீர், ஒவ்வொருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் பற்றி அறிந்திருக்கிறீர். அதற்கு ஏற்ற வார்த்தை வர முடியாது, ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அது எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறீர். அதற்கேற்றாற் போல் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அதை விவரித்து காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Rembatere halaron contoro. Rebarabaranterebro. எங்களுடைய பேசும் ரெம்பரண்டரீட ரங்க தரஹட ரொம்ப கொண்டரீட ரம்பரண்டரஹோ. எங்களுடைய பேசுவீராக, எங்களுடைய பேசுவீராக. ரபரை அண்டரே ஹதரியோங் கொண்டரபரை அண்டரபரா. Thank you, Lord. 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 எங்களுடைய பேசும், எங்களுடைய பேசும். ரிபராண்டர ஹதரோங் கொண்டு ரிபராண்டரஹோ. Thank you, Lord. Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம், அதுல 14 முதல் 20. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக் கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 சாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. நான் நிறைய இடம் சொல்லியிருக்கேன், வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து நமக்கு மிகவும் தேவையானது. அதனால அது ஏதோ இது கடைசி காலத்துல நடக்க போற ஏதோ ஒரு விஷயம், அது நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் நினைச்சிட்டு கூடாது சொல்லியிருக்கேன். ஸோ பழைய மெசேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதுல இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, 14ல இருந்து 20 வரைக்கும் வாசிச்சோம். இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அறுவடை பற்றி, ஹார்வெஸ்ட் பத்தி தான் இது வருது. 2 செட்டா வருது. ஃபர்ஸ்ட் ஒரு செட் வருது, அடுத்து ஒரு செட் வருது. ஸோ 2 types of harvest is mentioned here. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்டது, அதை ஸ்டடி பண்றது எப்படின்றத பத்தி நான் நிறைய சொல்லிட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இதுல வந்து யோவானுக்கு இனிமேல் சம்பவிக்க போறவங்கள காட்டினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இனிமேல் நடக்க போறது தான் வந்துச்சு, எல்லாம் இனிமேல் ஃபியூச்சர்ல வர்றதுதான் இது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்பனா வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 3வது வசனம், அப்புறம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் அதுல 10வது வசனம். ஓகே, அதுல நீங்க படிக்க வேணாம், நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். பாபிலோன் என்கிற வேசி அதை காட்டுறான் தூதன் வந்து யோவானுக்கு. அதுக்கப்புறம் 21ல புதிய எருசலேம், மனவாட்டி ஆகிய புதிய எருசலேம், அதையும் காட்டுறான். இப்ப அங்க என்ன போட்டிருக்குன்னா, எப்படி யோவானுக்கு அது காட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே ஒரே வேர்டு வரும், 2 இடத்துலயும் வரும். என்ன வரும்னா, ஆவிக்குள் என்னை கொண்டு போய் வனாந்தரத்துல கொண்டு போய் பாபிலோன் வேசியை காட்டுறான். அதே மாதிரி ஆவிக்குள் என்னை கொண்டு போய் புதிய எருசலேமை காட்டுறான் அப்படின்னு வரும். என்ன வரலன்னா, என்னை அவன் எதிர்காலத்துக்குள் கொண்டு போய் வேசியை காட்டினான், அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்குள் கொண்டு போய் புதிய எருசலேமை காட்டினான்னு சொல்லல, ஆவிக்குள் கொண்டு போறான். புரியுதா? சோ நான் நிறைய சொல்லியிருக்கேன், விசுவாசம் காலத்தை விட பெரியதுன்னு சொல்லி. அதோட இன்னொன்னு ஈக்குவலா என்ன சொல்ல முடியும்னா, வேதம் வந்து காலத்தை மதிக்கிறது இல்லை, அதை ரொம்ப பெருசுபடுத்தி பேசுறது இல்லை. சி, டைம் இஸ் ப்ரெஷியஸ், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, just because time has said something over a particular thing, okay, the word doesn't give much importance to that. ஓகே, கர்த்தருடைய வார்த்தை வந்து டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, டைம் பவுண்டாவே கிடையாது, இட்ஸ் பியாண்ட் டைம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைமை வச்சே இந்த புக்கே இல்லைன்றதுக்கு தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டைம்னு போட்டுட்டு அது போட்டோம்னாலே ஒரு டிசப்ஷன்ல போயிடும். என்னன்னா இதெல்லாம் இப்போ இல்லை, இனிமேட் தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். பைபிள் அப்படி எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏனோக்கு தான். மரணத்தை காணாமல், ஆதாமுக்கு அப்புறம் ஆதாமோட சந்ததியில் இருக்கிற ஒருத்தன் மரணத்தை காணாமல் இருக்கணும்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஜீசஸ் பிறக்கிற வரைக்கும், பிறக்கிற வரைக்கும் இல்லை, அவர் மரித்து உயிர் தெழுற வரைக்கும் இல்லை. அவர் தான் சொன்னாரு, விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான்னு. ஏனோக்கு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு ஏன் மரணத்தை காணல? ஓகே, இது நிறைய பேர் வெரி அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின். ஏன்னா அவங்க என்ன பாக்குறாங்க, ரியாலிட்டியை பாக்குறாங்க. ரியாலிட்டி நான் அப்படிலாம் இல்லையே, எங்க எல்லாரும் சேர்த்துட்டு தான் இருக்காங்க, அப்படிதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப வந்து யூ ஷுட் ஸ்டே ட்ரூ டு த வேர்ட். You can change anything, but you cannot change the word of God, right?
ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இன்னும் தெரியலன்னு ஒத்துட்டு போணும். எனக்கு இன்னும் இது எப்படி நடக்குன்னு தெரியலங்க. ஆமா, ஏனோக்கு நடந்திருக்கு. அந்த மாரி நமக்கு நடக்க தெரியலன்னு சொன்னா பரவால்ல. அது நடக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே உங்க வெளிச்சத்த தாரும். யாருமே எனக்கு அதாவது பைபிள் ஃபுல்லா நீங்க படிச்சு முடிக்கலாம். நீங்க இருக்கிறதுலயே பெரிய பைபிள் காலேஜா போயிட்டு வந்துரலாம். அதுக்காக வந்து நீங்க வந்து எல்லா ரெவலேஷனும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு கிடையவே கிடையாது. ஓகே. கிடையவே கிடையாது. அ இன்ஃபாக்ட் வந்து அகாடமிக்கலா நீங்க படிக்க மெனி டைம்ஸ் இட்ஸ் பாசிபிள் யூ ஆர் மூவிங் அவே அண்ட் அவே ஃப்ரம் ரெவலேஷன். ஏன்னா, யூ கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூ திங்க் தட்ஸ் இட். ஒருத்தர் சொல்றாரு, பிரதர் நான் வந்து அது இந்த ஸ்க்ரோல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி தெரிஞ்சுட்டு போகுது. அ இந்த ஸ்க்ரோல் இங்க எடுத்தாங்க, அங்க எடுத்தாங்க. அதனால எனக்கு நெறைய அந்த டீட்டெயில்லாம் தெரியும். ஸ்க்ரோல்னா பைபிள் சொல்றேன். அந்த பைபிளுடைய அந்த புஸ்தகங்கள், ஸ்க்ரால்ஸ் தானே எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு. அது தெரிஞ்சது தெரிஞ்சுச்சு. அ அப்படி இப்படின்னு. அப்புறம் வந்து நெறைய பேர் வந்து இந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்படி இறந்து போனாங்க, அந்த டீட்டெயில்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரிலாம் நெறைய இன்ஃபர்மேஷன் வர என்ன நடக்குதுன்னா, இதுல இருக்க ரெவலேஷன் மேல இருக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதான் ஒருத்தர் ரெவலேஷன் ஏதாவது பேசுனானா, அவங்க கூட போய் சண்டைக்கு போறது. இன்ஃபர்மேஷன வச்சுக்கிட்டு. இது தப்பு. ஏன்னா இது இப்படிதான் இந்த அர்த்தத்துல இவங்க சொன்னாங்க. அவங்க எந்த அர்த்தத்துல எவங்கனாலும் என்னாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனா ரெவலேஷன் வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் பாசிபிள் கேன் கோட் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். பட் யூ ஆர் ரைட். ஆஸ் ஃபார் அஸ் ரெவலேஷன் இஸ் கன்சர்ன்ட் யூ ஆர் ரைட். ஓகே. அந்த ஹெர்மெனூட்டிக்ஸ் அது என்னது ஒண்ணு இருக்கே. பிலாசபி, தியாலஜி இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் வந்து அதுபடியெல்லாம் நீங்க தப்பாக்கலாம். ரெவலேஷன் படி ரேமா படி கரெக்ட்டா இருக்கலாம். I will always try to go with the person with the Rhema than with the person who has 3 PhDs in பைபிள் காலேஜ். இவர் வந்து கிரீக்ல அப்படியே படிச்சிருக்காரு. இவர் ஹீப்ரு அப்படியே கரைச்சு குடிச்சிட்டார். எல்லாம் ஓகே தான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியுதா? அது வந்து இன்னைக்கு அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதா உங்களால? அந்த ரேமா வருதா? லைவ் வேர்ட் வருதா? இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கான வேர்ட் வருதா? அதெல்லாம் வரலன்னா நீங்க எங்க போய் படிச்சு என்னத்த சொல்றது? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ அ நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலா போனோம்னாலே பிரச்சனையா இருக்கு. நெறைய பேர் அதுதான் ப்ராப்ளம். ஈவன் இந்த ஸ்பிரிட், ஃபெய்த் சர்க்கிள்ல இருக்கிறவங்க கூட இந்த மாரிலாம் பண்றாங்க. சில பேர் சேட்டைகள் பண்றாங்க. ஸோ அதனால இன்டலெக்சுவலா எதாவது பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க அப்படி இப்படி ஆக்கோம், அப்படி ஆக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ கோயிங் டூ த வேர்ட் இங்க என்ன போட்டிருக்குன்னா, ஆவியில் என்னை வனாந்தரத்துக்குள்ள கொண்டு போனான். ஓகே. அப்ப இப்ப என்ன சோ ஹவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் புக் ஆஃப் ரெவலேஷன்? அப்படின்னா, இதுல இருக்க எல்லாமே ஆர் ஸ்பிரிட் ரியாலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன ரியாலிட்டி அது? ஸ்பிரிட் ரியாலிட்டி. ஸ்பிரிட் ரியாலிட்டி எல்லாமே பியாண்ட் டைம். தேர் இஸ் நோ டைம் ஃபார் தட். ஓகே. பியாண்ட் டைம். நான் வந்து டிஎஃப்எஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் மெசேஜ் குடுக்கறதுக்காக போனேன். எனக்கு எந்த எதுவுமே இல்ல. எனக்கு ஒண்ணுமே வரல. மெசேஜே வரல. நான் என்ன குடுக்குறது? ஸ்டேஜ்ல ஏறிட்டு பைபிள திறந்தோனே ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். நான் ஜெபம் பண்ண நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. நான் ஏதோ வேற எதுக்கோ ஜெபம் நான் எதுக்கு ஜெபம் பண்ணல. நான் ஒரே ஒரு ஜெபத்த போட்டுருக்கேன். ஆண்டவரே என்ன பேசணும்னே தெரியல இன்னைக்கு. நாளைக்கு நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ண தொறந்து ஆண்டவர் சொன்னாரு, சங்கீதம் 46 எடுத்து வாசி நானே சொல்லுவேன். சொல்றத மட்டும் சொல்லிருன்ட்டாரு. ஸோ சங்கீதம் 46 படிச்சுட்டு நான் என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியாது. நான் நெறைய 1 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். அதுக்கு டைட்டில் வேற நானே குடுத்துட்டேன். கடைசியா கேட்டாங்க குடுத்தேன். அது பேரு அவுட் ஆஃப் டைம் ஜோன் அப்படின்னு. அந்த மெசேஜ் இப்ப இல்ல. அது எங்க இருக்குன்னு தெரியல. அது டெலீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நெறைய பேரு என்ட்டயும் சரி, பாஸ்டர் ஜெசுரிட்டயும் சரி வந்து சொன்னாங்க. அந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப இதா இருந்துச்சு. அதுதான் சீரியஸா இருக்காங்க. சீரியஸாவே இல்ல. எனக்கே நான் போனோனே எனக்கு வந்துச்சு. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி சீரியஸ் குடுக்க முடியும்? சீரியஸ்லாம் இல்லங்க. அது ஒண்ணே ஒண்ணு தாங்க இருக்குன்னு சொன்னோம். ஸோ வந்து அ அந்த டைம்க்கு வெளிய இருக்கிறது வந்து வாட் காட் கேன் டூ அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்ப்ளோர்ட் ஜோன் as far as the church is concerned. பைபிள்ல இருக்கு நெறைய இருக்கு அப்படி. ஆனா இன்னும் அது எக்ஸ்ப்ளோரே பண்ணாம இருக்கு. ஓகே. டைம் பவுண்டாவே இருக்கு. ஓகே. பட் இட்ஸ் அவுட் ஆஃப் டைம். அதுதான் ஸ்பிரிட் ரெல்ம். ஸோ ரெவலேஷன் இருக்கிறது எல்லாமே பிக்சர்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். ஸோ எனிபடி ஹூ ஸ்டெப்ஸ் இன்டு த ஸ்பிரிட் கேன் டேக் அ பிக்சர் அண்ட் ஆக்சஸ் இட் அண்ட் யூஸ் இட் இன் தேர் லைஃப் டுடே. இது புரிஞ்சுக்கணும் நல்லா. ஸோ எல்லாத்தையும் அப்படிதான் படிக்கணும். வெளிப்படுத்துறது ஃபுல்லாவே. ஸோ இது ரோம் பத்தி எழுதியிருக்கா? இப்ப பாபிலோன்னா ரோமா? இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா விளங்காம போயிடும். இல்லங்க பாபிலோன்னா அது வந்து இத பத்தி தான் எழுதியிருக்காரு யோவான். எத பத்தி எழுதியிருக்காரு? இஸ்ரேல பத்தி தான் எழுதியிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாதது. இப்படிலாம் படிக்கக்கூடாது. ஸ்பிரிட் ஜோன்ல அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? யோவான் வந்து பாத்தீங்கன்னா, யோவானுக்கு ஆவியில கொண்டு போய் பாபிலோனையும் காட்டுறான். அதே ஆவியில கொண்டு போய் எருசலேமையும் காட்டுறான். கரெக்ட்டா?
அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை பாபிலோன் எங்கெங்க இடைப்பட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கிட்டே படுது. ஓகே, அதே மாதிரி எங்கெங்க வந்து எருசலேம் இடைப்படுதுன்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ எருசலேம் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகணும், பாபிலோன் இன்ஃப்ளூயன்ஸ் குறையணும். ஸோ இது ரெண்டுமே ஸ்பிரிட்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம லைஃப்ல எங்கெங்க பாபிலோனின் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் இருக்கு, நம்ம மைண்ட்ல, எமோஷன்ஸ்ல, ஃபைனான்சஸ்ல வேற வேற எங்கெங்க இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு ஆன்டிடோட்டா ஸ்பிரிட்ல என்ன இருக்கு, ஜெருசலேம்ல என்ன இருக்கு அப்படின்றதை கண்டுபிடிக்கணும். ஃபார் ஆல் யர் ப்ராப்ளம்ஸ் there is an answer in Jerusalem. New Jerusalem, இந்த ஜெருசலேம், நியூ ஜெருசலேம், ஸ்பிரிட் ஜெருசலேம், ஆவியின் எருசலேம்ல, ஆவிக்குரிய எருசலேம்ல உடைய எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் இருக்கு. எல்லா பிரச்சனைனா எல்லா பிரச்சனையும். ஆனா ரெண்டு ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்னும் பாபிலோனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்குன்றது தெரியாம இருக்கிறதுனால, இன்னொன்னு வந்து புதிய எருசலேம் என்னெல்லாம் அங்க என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால, இல்லை எப்படி அது கனெக்ட் பண்ண தெரியாம இருக்கிறதுனால அப்படியே எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ போன வாரம் வந்து அதான் நான் அது பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை ஆவியினாலே ஆகும்னு நான் அந்த மெசேஜ் பேசியிருந்தேன். அது வேணா திரும்ப கூட கேளுங்க. ஏன்னா அதுதான் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸ்பிரிட் இல்லாம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. சரி, இந்த பிளட் வந்து எங்க என்ன பண்ணுதுன்னா உங்களை ஸ்பிரிட் ரெல்முக்கான கதவை திறந்து கொடுக்குது. மாம்சத்துல இருந்து ஆவிக்கு நீங்க போறதுக்கு பிளட் மெடிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் கீ ஸ்டெப். ஓகே, வேர்டு என்ன பண்ணுதுன்னா, வேர்டு இஸ் ஸ்பிரிட் ரெல்ம் தான் வேர்டு இருக்கு. ஸோ உங்கள் ஆவியை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஆவியில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனா அது போறதுக்கு நிறைய நேரத்தில் ரத்தம் தேவைப்படுகிறது. ஸோ பிளட் இஸ் தட் கேட் கீப்பர் ஆஃப் த டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ நீங்க எந்த ஸ்பிரிட் டைமென்ஷனுக்குள்ள போகணும்னாலும் அதுக்கு பிளட் இஸ் த கேட் கீப்பர். அதை தாண்டி தான் நீங்க போகணும். ஓகே, ரைட். ஸோ ஆகவே ஸ்பிரிட்ல வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. ஸ்பிரிட்ல பார்க்கறது என்னன்னா, யூ சி ஆவிக்குள்ள எப்படி நீங்க போக முடியும்? பிகாஸ் யூ ஆர் ஆஃப் ஸ்பிரிட் மேன், யூ கேன் கோ. நீங்கள் ஆவி மனிதனா இருக்கிறனால ஆவிக்குள்ள போக முடியும். ஆவிக்குரிய மண்டலங்களுக்கு போக முடியும். ஆவிக்குரிய மண்டலங்கள் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்? நீங்க ஆவி மனுஷனா இருக்கிறதுனால. ஸோ அப்போ முதல் காரியம் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது வந்து, எருசலேமும் இருக்கு, பாபிலோனும் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஆவிக்குரிய என்டிட்டி, ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, ஸ்பிரிட் ரியாலிட்டிஸ். தே ஆர் ஆல் ரியாலிட்டிஸ். ஸோ we have to remove more of Babylon from our lives and embrace more of Jerusalem in our lives. Spirit Jerusalem, spiritual Jerusalem, ஆவிக்குரிய எருசலேம். ஓகே, ஸோ அதனால இந்த புக்ல இருக்க எந்த காரியத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்றதோட, யுவர் ஸ்பிரிட் மேன் கேன் டேக் இட். ஒன்லி ஹீ கேன் டேக் இட். யுவர் மைண்ட் கேனாட் டேக் இட். அதை மைண்ட்ல நிறைய பேர் படிக்கிறனால தான் வில்லேஜ் விஞ்ஞானி ஏறுறாங்க பைபிள் படிச்சுட்டு. நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஆச்சு போச்சு அப்படி சொல்லி நாங்க பைபிளோட முன்னேறினவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா பைபிள் ரொம்ப அவுடேட்டடா இருக்குதான். இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, என்னங்க எலிசா வந்து சபிக்கும் போது 42 பிள்ளைங்களை போய் கரடி கொண்டு போட்டுருச்சே, 42 பிள்ளைங்களை கரடி கொண்டு போட்டது வந்து இது வந்து கர்த்தர் இப்படி செய்வாரா அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாரு. நான் உனக்கு கேட்கலாம் நினைச்சேன், ஏங்க ஒன்று பண்ணுவோம், நீங்க போய் ஒரு கரடியை கூப்பிடுங்க, உங்களை கடிக்காம இருக்கணும். முதல் விஷயம், பிள்ளைகளை கடிக்கலாம் வேணாம், உங்களுக்கு எதிராக இருக்கவங்கள வந்து மிரட்டி போட்டு போட்டுமே, இந்த அளவுக்காக செய்ய தெரியுமா உங்களுக்கு? கரடியை கூப்பிட்டு வந்து அது ஒன்றும் கடிக்கலாம் வேணாம், யாருக்கு ஒரு மிரட்டு அப்படின்னு கத்திட்டு போட்டுமே. இல்லை நீங்க நடந்து போ, சும்மா கூட ஒரு கரடி நடந்து போவீங்களே, அட்லீஸ்ட் அதை பண்ணுவீங்களே. பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் பாக்குறது இல்லை. சரி, ஆன் டாப் ஆஃப் தட் இதை நான் பேசினாலும் இதையும் சொல்லிடுறேன். இதுல என்னன்னா, 42 பிள்ளைங்களை கொண்டு போட்டுச்சு, 42 பிள்ளைங்களை கொண்டு போட்டுச்சுன்னு உதவிட்டு பார்க்க கூடாது, ஃபுல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும். சில பேர் சொல்றாங்க அது பிள்ளைங்க இல்லை, அது பெரியவங்க அப்படின்னு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் ஏறலாம் சொல்றாங்க. நான் அதுக்குள்ளாம் போல, சிம்பிளா அது இப்படி இருக்கதே எடுத்துப்போம். டெக்ஸ்ட் அது நமக்கு தமிழ் பைபிள் இருக்கதே எடுத்துப்போம், பிள்ளைகள் தான் இருக்குன்னே எடுத்துப்போம். அதை எடுத்தாலுமே அவன் எதை கிண்டல் அடிச்சாங்கன்னு யோசிச்சிங்களேன். அவன் என்ன சொன்னான்? எலிசா பார்த்து மொட்டை தலையா ஏறி போனான். ஏன் ஏறி போன இதுக்கு சொல்லணும்? ஏன்னா இட்ஸ் குவைட் லைக்லி திஸ் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஏறி போன ஏன் சொல்லணும் அந்த இடத்துல? வேற ஏதாவது சும்மா மொட்டை தலையா சொல்லிருக்கலாம். ஏறி போன ஏன் சொன்னாங்கன்னா, they saw Elijah climbing into the air, into the spirit. காணா போனதை பார்த்தாங்க, வானத்துல ஏறி போனதை பார்த்துட்டு, இதை பார்த்துட்டு இப்படி ரிப்ளை கொடுக்குறான். அவன் அப்ப யாருன்னு இங்க பாத்துக்கோ. சரியா? சோ அது யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அதை பத்தி. ஸோ தேவர் ஆல் டிமானிக் பீப்புள்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது.
யாரோ சொன்னாங்க, யாரும் தெரியல. அது வந்து இந்த பாகாலோட ஆட்கள் சொன்னாங்க. எனக்கு தெரியல, இருக்கலாம், என்னவோ இருக்கலாம். மேபி பாகால் தீர்க்கதரிசியோட பிள்ளைகளா இருக்கலாம். எனக்கு தெரியல. எலியா வந்து அவங்க எல்லாம் கொண்டு போட்டாங்களா, அதனால பழி வாங்குறதுக்கு வந்து இவங்க நோண்டாங்களான்னு தெரியல, என்னன்னு தெரியல, என்னமோ எப்படியோ இருக்கலாம். ஐ டோன்ட் நோ ஆல் ஆஃப் தட். பட் வந்து ஜஸ்ட் லுக் அட் தட். ஒருத்தன் வானத்துல ஏறி போறான்னா அதை பார்த்து என்ன வரணும்? ஆச்சரியம் வர வேணாமா? பயம் வர வேணாமா? கிண்டல் அடிக்கிறதோ தைரியம் வந்தா அது என்னது? ஏதோ ஒரு அசுத்தாவியோட கிரிய மாதிரி தெரியலங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போட்டிருக்கு, அப்படி போட்டிருக்கு, அதனால நாங்க வந்து நீங்க எதுல இருக்கீங்க, நாங்க புதிய உடன்படிக்கையில் இருக்கோம், எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் வந்து மூளையில படிக்கும்போது, ஸ்பிரிட்ல நீங்க படிச்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தோணாது. எலிசாக்கு இருக்க அதிகாரத்தை பத்தி உங்களுக்கு ஐடியா வரும். அதே வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்படி தெரிய வந்தா நம்மளால எலிசா செஞ்சதோட அதிகமா செய்ய முடியும். அதுக்காக கொல்லணும்னு நான் சொல்ல வரல. எல்லாம் இருக்கிறதால கூட்டு கூட்டு கொண்டுருங்கன்னு சொல்ல வரல. பட் ஸ்பிரிச்சுவல் யூ மே ஹேவ் டு அன்லீஷ் சம்டைம்ஸ். ஓகே, ஓவர் த ஸ்பிரிட்ஸ். யூ கேன் அன்லீஷ் the bears of God, bears of the spirit or evil spirits. அதெல்லாம் நிறைய இருக்கு. வெளிப்படுத்த விஷயம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டுக்கிளிலாம் வருது. அது வந்து தேள் மாதிரிலாம் கொட்டுமா. அது கர்த்தருடைய சேனை தெரியுமா உங்களுக்கு? பிசாசின் நாரானும் கிடையாது, கர்த்தருடைய சேனை அது. அது வந்து ஜோயல் 2ல வருது. The Lord utters his voice before his army. ஸோ சில நேரத்தில் அவர் அந்த வெட்டுக்கிளி எகிப்துல யார் அனுப்பின? பிசாஸ் அனுப்பிச்சு. ஸோ ஸ்பிரிச்சுவல் கிராஸ் ஆப்பர்ஸ் இதெல்லாம். ஸோ ஸ்பிரிச்சுவல்ல ஒர்க் பண்றது. பிசாசு தான் ஏதோ பெரிய அது இருக்கு, பேய் இருக்கு, டிராகுலா அது இது என்னமோ உலகத்தை நிறைய சொல்றாங்க. இல்லை அப்படி போய் இந்த போய் அந்த போய் ஆண்டவர்கிட்ட இருக்க டெரர் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு, டெரர் அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இறக்கி விட்டாருன்னா இதெல்லாம் தாங்காது. இந்த இது அடிச்சிருச்சு, அது அடிச்சிருச்சு, எங்கிட்ட வெட்டுக்கிளி இருக்கு சார், கழட்டி விட்டோம்னா அவ்வளவுதான், பீஸ் பீஸ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் அதனால வந்து நம்ம வந்து ரொம்ப மிஞ்சின நீதிமான் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ வெளிப்படுத்த வந்து ஃபார் தட் மேட்டர் எனி பார்ட் ஆஃப் த பைபிள், இட்ஸ் they all contain spirit realities which can be accessed only through the spirit. ஆவியுடையவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவர் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து ஆவியில பார்க்காம மாம்சத்திலே பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கும் புரியாது. இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன். சரியா? ஸோ இது வந்து இன்னைக்கு மெசேஜ் மட்டும் இல்லை, எல்லா மெசேஜுக்கும் இது தேவைப்படுறது. எந்த மெசேஜோ எந்த காரியமும் நீங்க பார்க்கும்போது, ட்ரூத் அணுகும் போது, your spirit man should pick it, not your mind. Unfortunately and sadly, even in the church, these people are not trained for that. அதை பத்தி ஏன் இங்க சொல்றேன், நம்ம எல்லா சர்ச்சுகள்ல இருக்கிறோம், ஒருவேளை இருந்துப்போம், ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் ஆர் ஈவன் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் தான் சேர்த்து தான் சொல்றேன். இருந்தோம். பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிட்ல நிறைய நடக்கும். ஆனா எந்த ஒரு நாள் அதை பத்தி ரெவலேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. அதுவா ரேண்டமா நடந்துகிட்டு இருக்கும். லூஸ் கேனன் மாதிரி. பெண்டிகாஸ்டல்ஸ் ஆர் பிரைமரி லூஸ் கேனன். ஸோ அவங்க எங்க சொல்றாங்க, எப்போ சொல்றாங்க தெரியும், எங்க சுட்டுட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. பட் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து யூ ஹேவ் ரெவலேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஸ்பிரிட் மேன். ஓகே, ஸோ வந்து this is foundation. Right. Now coming to the passage we read, ரெண்டு ஹார்வெஸ்ட் வந்து பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்வெஸ்ட் வருது, அடுத்து ஒரு ஹார்வெஸ்ட் வருது. சிலது சிமிலரா இருக்கு. என்ன இருக்குன்னா, மேகத்தின் மேல உட்காந்துருக்கு, ரெண்டுலயும் உட்காந்துருக்கிறத பார்க்குறோம். ஒரு இதுல வந்து அருவாளை பூமியின் மேல் நீட்டினோடனே விளைவாரு. இது சேமா இருக்கு ரெண்டுலையுமே. அருவாளை பூமி மேல் நீட்டினோடனே பூமியின் விளைச்சல் அறுப்புண்டது அப்படின்னு போட்டிருக்கு. இது சிமிலரா இருக்கு ரெண்டுமே. ஆனா ஃபர்ஸ்ட் இதுல வந்து பயிர்னு வருது, கிராப்னு வருது. செகண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிரேப்ஸ்னு வருது. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தா பூமியின் விளைவு அறுப்புண்டது அப்படின்னு சொல்லி அந்த கிராப் மட்டும் அறுத்து ஒரு இடத்துல எடுத்து வச்ச மாதிரி தான் அர்த்தத்துல வருது. ஆனா செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா பூமியின் திராட்சை பழங்களை நீட்டி அவைகளை அறுத்து தேவனுடைய கோபாக்கின் என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் அப்படின்னு. ஓகே, ஸோ ரெண்டு ஹார்வெஸ்ட் இருக்கு. சரியா? ஸோ ரெண்டும் ஆனா ரிசல்ட்ஸ் வந்து வேற ஒரு மாதிரி இருக்கு. பார்வோன் கூட ஒருத்தன் தான். பார்வோன் கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க. அவங்களை தூக்கி ஜெயில போட்டிருக்காங்க யோசேப்பு காலத்துல. அதுல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொப்பனம் தான் சொன்னான், ஆனா அர்த்தம் வேற வேற மாதிரி இருந்தது. அந்த கப்பேரர் வந்து சொன்னா, நான் என் தலையில 3 கூடை இருந்துச்சு, 3 திராட்சை பழம் இருந்துச்சு, அதுல இருந்து நான் நல்ல திராட்சை பழத்தை எடுத்து ராஜாக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னா, 3 தலையில 3 கூடை இருந்துச்சு, அது 3 கூடையிலையும் சமைக்கப்பட்ட பொருள் இருந்தது, அதை வந்து பறவை வந்து பத்திட்டு போச்சுன்னு சொன்னான். ஆனா யோசேப் சொன்ன ஆன்சர் வேற ஒரு மாதிரி, அதே மாதிரி நடந்துச்சு. முதல் ஆளை சொன்னா, உன்னை தூக்கி ராஜா திரும்ப தன் நிலைமையில பாருங்க. அடுத்த சொன்னா, அடுத்தவனு உன்னைய தூக்கி அப்படின்ட்டு போட்டு தெளிவாரு அப்படின்ட்டா, ராஜா கொன்றுவாருன்ட்டான். அதே மாதிரி 3 நாள்ல அந்த
கூக்கு தானே அவனை கொண்டுட்டாங்க. பார்வோன் கொண்டுட்டான். கொண்டு இவனை வந்து திரும்ப ரெஸ்டோர் பண்ணி அவன் பொசிஷன்ல வச்சுட்டான். ஸோ அதே மாதிரி இங்க இங்க வருது பாருங்க, ரெண்டுமே சிமிலர் பேசேஜஸ். ஆனா ஒன்னு ஒரு அர்த்தத்தை இன்னொன்னு ரெண்டு அர்த்தத்துல வருது. ஏன் ரெண்டு ரெண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்றாரு. அந்த உவமை என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து நல்ல இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாரு லேண்ட்ல. நல்ல இதுல போட்டு வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா, லேண்ட்ல நல்ல கதிர்கள்லாம் போட்டு வச்சாரு, நல்ல கிராப்ஸ் போட்டாரு. ஆனா அதோட சேர்ந்து களை வந்துருச்சு. உடனே இவங்க வந்து கேக்குறாங்க, ஐயா நம்ம இதை மட்டும் தானே போட்டோம், களை எங்கிருந்து வந்துச்சு? அப்ப அந்த எஜமான் சொல்றாரு, இல்ல கலைகள் வந்து பொல்லாங்கனோட புத்திரர், சாரி கலைகள் வந்து சத்துரு வந்து விதிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து களை இப்பயே பிடிக்கலாமான்னு கேட்குறாங்க. இல்ல பிடுங்க வேணாம், இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. ஹார்வெஸ்ட் டைம் வரும்போது நான் மொத்தமா பார்த்து டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஹார்வெஸ்ட் டைம்ல நல்ல கிராப்ஸ் எல்லாம் எடுத்து தனியா வச்சிடறாங்க. அதை வந்து களஞ்சியத்துல சேர்த்து வச்சுறாங்க. பதரை எடுத்து அந்த சாஃப் ஆர் பதர் இல்லை சாரி களைகளை எடுத்து அது வீட்ஸ் எடுத்து அதை வந்து எரிச்சு போடுறாங்க. ஓகே, நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து இது என்ன மாதிரி பாக்குறாங்கன்னா, ஆமாம்மா இதெல்லாம் கரெக்ட் தான், இது வந்து கடைசி நியாயத்திற்கு இப்படி நடக்கும். கடைசி ஆண்டவர் ரெண்டா பிரிப்பாரு, பிரிச்சு நீதிமான்களை தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, சத்துருக்களை தூக்கி நரகத்துல போட்டுருவாரு. இப்ப எனக்கு என்னன்னா, நான் அதுதான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன், இது டைம் பவுண்டா பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்கு அர்த்தம். இது வந்து இனிமேல் நடக்க போறது, ஒரு நாள்ல நடக்கும், அதை பத்தி தான் இது வேதம் சொல்லுது. அப்படி பாத்தீங்கன்னாலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடுறீங்க, டைம்குள்ள தூக்கி போட்டுறீங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணிடுறீங்கன்னா, எப்போ ஒரு விஷயத்த டைம்ல போடுறீங்களோ அப்ப விசுவாசம் அங்க வேலையே இல்லை. புரியுதா? விசுவாசம்னாலே எப்படின்னா, ஐ வாண்ட் சம்திங், ஐ வாண்ட் இட் நவ். ஓகே, நீங்க வந்து ஒரு நித்தியத்துல பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. புரியுதா? பைபிள்ல யாராவது எதையாவது நித்தியத்துல பெற்றுக்கொள்றதுக்காக மட்டுமே விசுவாசத்தை பயன்படுத்திருக்காங்களா? நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் சில பேர் வந்து ரத்த சாட்சியா மறிச்சிட்டாங்க, பைபிள்ல இருக்கல, அவங்களாம் நித்திய ஜீவன் அடையும்படி இருக்காங்க. அவங்க அந்த கேட்டகரி நீங்க போட முடியும். ஆனா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ரத்த சாட்சிகளுக்கு ஒரு கவுண்ட் இருக்கு, அந்த கவுண்ட் முடிவடைந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு அடைந்துரும் அப்படின்னு, சீக்கிரத்துல முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லப்பட்டது. அது முடிவடைந்து முடிஞ்சிருச்சு. இது ரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டிய காலம் அல்ல. சில பேர் மறிக்கலாம் அறியாமைனால, ஆனா மறிக்க வேண்டிய காலம் அல்ல. ஓகே, மறிக்க வேண்டிய காலம் அல்ல. அல்ல பிரதர், இன்னும் நடந்துட்டு இருக்காங்க, இந்த செய்திகள்லாம் பயங்கரமா பேசப்படணும். யூ டோன்ட் ஹேவ் டு டை நவ் அப்படின்னு சொல்லப்படணும். சொல்ல சொல்ல சொல்லதான் மாறும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். முடிவு எந்த முடிவு? எல்லா முடிவும் வரும். எதெல்லாம் முடிவுக்கு வரணுமோ அப்பதான் முடிவு வரும். இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாவிட்டால், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன? ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே சமீபமா இருக்கிறது தான் சுவிசேஷம். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில எந்த ராஜ்யம் சமீபமா இருக்கு? தானியேல் சொன்னான்ல, ஒரு ராஜ்யம் வரும், அது வந்து அது மட்டும் பெருசாகும், மற்றதான் கீழே தள்ளி மிதிச்சு ஒண்ணுமா வைக்கிறோம், அந்த ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னு முதல் நூற்றாண்டுல சொன்னாங்க. இப்பயும் போயிட்டு ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதான் நானு நம்ம குரூப்ல போட்டேன்னு தெரியல, கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு வந்து ஏசாயா சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்க கூடாது, கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். இன்றைக்கு கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறது. ஓகே, இருக்கும் இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லி 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 அது நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா மாறணும், எல்லாருக்கும் அது புரியணும், எல்லாருக்கும் அது உள்ள இறங்கணும், அப்பதான் அது இப்ப நடக்கும். அதே மாதிரிதான் சொல்றேன், ரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு. அப்படின்றது நல்ல ஸ்ட்ராங்கா அறியப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். சுவிசேஷம்னு போனாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர், நார்த் இந்தியாவில் நிறைய ஊழியம் செஞ்சவர், நிறைய ஆத்துமாக்களை வந்து கத்தாண்டே கொண்டு வந்தவர், பெரிய நல்ல ஊழியம் செஞ்சவர் தான். அவர்கிட்ட நேர்ல சொன்னார், இதை நீங்க சுவிசேஷம் என்ன 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 சொல்லுவோம் தெரியுமா சுவிசேஷம் தம்பி அப்படின்னாரு. என்ன சொல்லுவீங்க அங்கிள்னு கேட்டேன். எல்லாரும் கூட சொல்லுவோம், இயேசு விசுவாசிக்கிறான்னு கேட்போம். அதோட அடுத்த கேள்வி கேட்போம், ரத்த சாட்சியம் மறிக்க ஆயத்தமா அப்படின்னு கேட்டு தண்ணியில முக்குவோம் அப்படின்னு. ரத்த சாட்சியம் மறிக்க ஆயத்தமா கேட்காம தண்ணியில முக்கவே மாட்டோம். தண்ணியில முக்கதான் ஞானஸ்தானம். அப்ப நாங்க அப்பவே ரெடி பண்ணி தான் எல்லாரும் என்ன பண்றோம்.
இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குன்னா, ராஜ்யத்தை பற்றின ராஜ்யத்தினுடைய நற்செய்தி, குட் நியூஸ் வந்து இன்னும் இவருக்கே போல. என்ன பிரதர், இவரு பெரிய ஊழியக்காரர், அவரை சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க பெரிய ஊழியக்காரர்னு. ஆமா, பெரிய ஊழியக்காரர் தான். பெரிய ஊழியக்காரரே இதனால எல்லாமே நம்மளே இருக்கோம், நமக்கே எல்லாம் தெரிஞ்சு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நாங்க நிறைய ரெவலேஷன் கத்தர் கொடுத்துருக்கா, எல்லாம் உண்மைதான். அதுக்காக எல்லாம் தெரிஞ்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அறிய வேண்டியது இன்னொரு பவுலே சொல்லிட்டாரு, எனக்கே தெரியாது. தெரியாம ஊழியம் செய்யலாம். தெரிஞ்சதை வச்சு செய்யலாம், தெரிஞ்சதை சின்சியரா பண்ணலாம். ஓகே, அது அவங்கள மதிக்கிறோம், அதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம், அவர் செய்த ஊழியத்தை கனப்படுத்துகிறோம், அதெல்லாம் எதுவும் குறைவா சொல்ல. ஆனா அதே நேரத்துல ராஜ்யத்தை பற்றி இன்னும் சரியா புரிந்து கொள்ளாமலும் கூட ஊழியம் செய்திருக்க முடியும். ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, சுவிசேஷன் வந்து இங்க எல்லா இடத்தையும் இந்த ஒரு 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 செட்டப்ல தான் போகுது. என்ன செட்டப்ல போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து the gospel is announced to everyone. Now the question is whether they are joining or not. After they join, ஒரு கவுண்ட் வரும். அந்த கவுண்ட் வந்து ஒரு நிறைவு ஏற்படும். நிறைவு ஏற்பட்ட பிறகு என்ன நடக்கும்னா, மீதி பேர் அதுக்கு எதிரானவர்கள் அதிகமா இருப்பாங்க. ஓகே, எதிரானவர்கள் எப்படி அதிகமா இருப்பாங்க? ஏன் அப்படி அதிகமா இருக்காங்கன்னா, எல்லாருக்கும் சுவிசேஷன் தேவைப்படுறது இல்லை ஆக்சுவலா. அதுதான் உண்மை. இயேசு எல்லாருக்காகவும் மரித்து எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. எனிபடி கேன் கம். இன்னைக்கு உலகத்துல என்ன 8 கோடி, எத்தனை 8 கோடி இல்ல, இந்தியாலே 7 கோடி இருக்காங்க. சாரி 7 கோடி. எத்தனை கோடி இந்தியா? உலகம் ஃபுல்லா எவ்வளவு பாப்புலேஷனுங்க? 8 பில்லியனா? சம் நம்பர் இருக்கு. 8 பில்லியன் வச்சுப்போம் எனக்கு தெரிஞ்சு, மாட்டுறாங்க. ஒருவேளை 8 பில்லியன் பீப்புளுமே ரட்சிக்கப்படுறாங்கன்னாலுமே கூட அவ்வளவு பேருக்கானது தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 8 பில்லியன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்கு, தெளிவா இருக்கு. ஏன்னா சில பேர் அது அது டிசைன் அப்படி. சில பேருக்கு வந்து எதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்டலாம் போயிட்டு இருக்கும். இப்ப யாக்கோபு ஏசா 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க, ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்தவங்க, ட்வின்ஸ், ஒரே டெலிவரியில பிறந்தவனுங்க. அதுலயே ஒருத்தன் கத்தரை மதிக்கவே இல்லையே. அந்த மாதிரி பின்னாடி இருக்கும் அப்படின்றது வேதம் சொல்லுகிறது. அதான் உபதியால வந்து வருது, ஏசா பருவத்தை நியாயந்திருக்கும்படி ரட்சகர்கள் சீயோன் மலையில் வந்து ஏறுவார்கள், அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கும். சோ ஏசாவினுடைய சந்ததி கண்டினியூட்டே இருக்கும். எப்படி யாக்கோபுடைய ஆவிக்குரிய சந்ததியா நாம் இன்றைக்கு இருக்கிறோமோ, அதே போல ஏசாவின் ஆவிக்குரிய சந்ததியும் இருக்கிறது. இது ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கும். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது, உன் கற்பத்திலிருந்து 2 ஜாதிகள் புறப்படும், ஒருத்தர் சண்டை நடக்கும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இன்னைக்கும் இருக்கு. அது பிசிக்கல் ஈசா அண்ட் ஜேக்கப், இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஈசா அண்ட் ஜேக்கப். this will continue and Jacob will win. That's the good news. வெளிப்படுத்த விஷயம் அதை தான் சொல்லுது. இதை நான் வெளிப்படுத்த விஷயம் தான் கண்டுபிடிச்சேன், வேற எங்கேயும் இல்லை. புதிய ஏற்பாட்டுல நிறைய பேர் புதிய ஏற்பாட்டுல ஏதாவது ஒன்லி லவ், எல்லாரையும் அப்படியே அன்பா கட்டி பிடிச்சிட்டே சுத்திட்டு இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் போடல. அப்படி கட்டி பிடிச்சி பண்ணி சொருகிடுவோம், குத்திடுவாங்க. அப்புறம் வந்துட்டு ஐயோ நான் நல்ல காரியம் செஞ்சேன், எனக்கு ஏன் தீமை நடந்துச்சுன்னு கத்தட்ட கேட்டு செஞ்சீங்களா? இல்ல நீங்களா அந்த இவர் சொன்னார் அவர் சொன்னாரு நல்லது, உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இறங்கிட்டீங்களா? அப்படிலாம் இறங்கினீங்கன்னா பிரச்சனை வரும். சரியா? ஸோ அதனால அன்லெஸ் யூ கெட் அ காலிங் டு பி சோஷியல் ஒர்க்கர் ஆர் சம்திங், மதர் தெரசா மாதிரி ஆண்டவர் உங்களை அழைச்சி நீங்க செய்யி அப்படின்னு அனுப்பியிருந்தாலும் நீங்களா அப்படிலாம் இறங்கிடக்கூடாது. பையன் மாட்டிக்கிட்டு போனீங்கன்னா நிறைய தேவையில்லாத இன்னல்களை சந்திக்க நேரிடும். ஓகேயா? அப்புறம் வந்து ஐயோ ஏன் நான் கர்த்தருக்காக பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பாவம் ஒரு அம்மா அழுகுது டிவியில வீடியோல, அதுக்கும் கீழே ஆமே நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்ல. எவ்வளோ போராட்டம் எங்களுக்கு, என்னங்க போராட்டம் அப்படின்னு பார்த்தா, எங்க ஹஸ்பண்ட் வந்து கேரல் ரவுண்ட்ஸ்க்காக நானும் ஒரு 80 பேர் ஒரு வீட்டுக்கு போனோம், அவர் வீட்டை பூட்டிட்டு போயிட்டாரு. ஐயோ ஐயோன்னு அழுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கூட்டிட்டு போனா பக்கத்து வீட்டுக்கு போங்க. சோ நாங்க நிராகரிக்கப்பட்டோம், நாங்க நொடுக்கப்பட்டோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நிராகரிக்கப்பட்டீங்க, ஒடுக்கப்பட்டீங்க. இன்னொருத்தர் வந்து காசு தரேன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்கலையா? சரி, அவர் அவங்க ஊழியத்துக்கு அழைச்சாரு, கர்த்தர்ல அழைச்சாரு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களும் ஊழியம் செய்யறாங்களா இல்ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. சோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க. அதனால வந்து நம்ம வந்து ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இறங்கிடக்கூடாது. ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறேன், இது பண்றேன் அது பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு அதுதான் பைபிள் சொல்லுது அப்படிலாம் சொல்லிட்டு போகக்கூடாது. கர்த்தர் உங்களை என்ன நடத்துறாரோ அது மட்டும் தான் செய்யணும். சிலது நோ சொல்லுவாரு, நோ சொன்னார்னா பேசாம போயிடணும். அங்க போயிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்க கூடாது, பிரச்சனையாயிரும். சரி, ஓகே. ஸோ கம்மிங் டு திஸ் பேசேஜ், ரெவலேஷன் 14. ஸோ 2 இருக்கு. ஆனா இது 2 கனெக்டிங் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட், அறுவடை. ஓகே, அறுவடை. ஸோ 2லயுமே பாத்தீங்கன்னா பயிர் முதிர்ந்தது.
ஓகே, மேல வருது, பயிர் முதிர்ந்தது. அப்புறம் 18ல பாத்தீங்கன்னா திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. 18 வசனத்துல நான் வெளிப்படுத்தல் 14 இருந்து பேசிட்டு ஃபார் பீப்புள் ஹூ ஜாயின் நியூ ஆர் ஹூ டோன்ட் நோ. சோ இது சம்திங் இட் சொல்லுது. இது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்முடைய ஹார்வெஸ்ட் வரதுக்கு ஒரு டைம் ஆகுது. கொஞ்சம் லேட்டா, டிலே ஆகுற மாதிரி நம்ம பார்வையில காணப்படுது. அகைன் ஒன்னு சொல்லணும், சொல்லிட்டு தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்றது நம்முடைய அறுவடை பற்றி பேசுகிறது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்றது நம்முடைய அறுவடை பற்றி பேசுகிறது. அது நம்முடைய அறுவடை என்னன்னா, வாட் யூ ஆர் பிரேயிங் ஃபார், வாட் கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் யூ ஆர் பிரேயிங் ஃபார். ஓகே, எதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, எது உங்களுடைய அறுவடை, நீங்க விதைத்த காரியங்களா இருக்கலாம், நீங்க செய்த ஊழியமா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அதனுடைய அறுவடை. அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசுது. ரெண்டாவது பகுதி வந்து எது பேசுதுன்னா, அதுவும் ஒரு அறுவடை தான், அது வேறு விதமான அறுவடை, அது நியாய தீர்ப்பின் அறுவடை. ஓகே, அது வந்து சத்துருக்களுக்கு விரோதமான நியாய தீர்ப்பின் அறுவடை அடுத்த பகுதியில வருது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகிற மாதிரி தெரியுது நம்முடைய பார்வையில். என்ன இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா பூமியின் திராட்சை பழம் பழுத்து இருக்கிறது. அப்படின்னா பழுக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாங்க, ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்காத மாதிரி தெரியுது. ஆனா இன்றைக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, உங்களுக்கு லேட் ஆகும் நான் சொல்லல, அது செய்தி இல்ல. அப்படி ஒருவேளை உள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், என் அறுவடை இன்னும் வரவே இல்லை, எனக்கு லேட் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது, there is harvest definitely, most definitely for you. அதே மாதிரி there is definitely judgment and the sword of the Lord is going to work against the wicked people who are against you. Both are going to happen. It's going to be against the devil and also the people who are against you. இது ரெண்டுமே நடக்கிறது. இது வந்து நடக்காதுன்னு கிடையாது. ஏன்னா பிசாசு உங்களுக்கு இவ்வளவு நாள் சொல்லிருக்கலாம், இவ்வளவு நாள் என்ன ஜெபம் பண்ண, என்ன நீ எல்லாம் பார்த்துட்ட, ஏதோ விதைச்ச, என்ன அறுவடை பாத்தியா, ஒன்னும் நடக்கல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் காதுல வந்து. நீ இவ்வளவு ஜெபம் பண்ணிருக்க, இவ்வளவு விதைச்சிருக்க, இது பண்ணிருக்க, எந்த அரெஸ்டும் வரலையே. ஜெபத்துக்கு என்ன பதில் வந்துச்சு உனக்கு? அது ஒரு அறுவடை தானே. ஜெபத்தை விதைக்கிறீர்கள், அதுக்கான அறுவடை உங்களுக்கு பதிலாய் வரணும்ல. அதுவும் வரல, இது வரல, அது வரல, ஒண்ணுமே வரல. என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு ரூபா கர்த்தருக்குன்னு கொடுத்துருப்ப, எவ்வளவு உனக்கு வந்துச்சு? வரல இல்ல அப்படிலாம் சொல்லி அப்ப அவன் என்ன சொல்ல வருவான், அப்பனா இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இந்த துன்மார்க்க தாவீது சொல்றான், தனக்கேற்ற நிலத்தில முளைத்திருந்த ஒரு பெரிய ஒலிவு மரத்தை, அத்தி மரமா ஒலிவு மரமா மாதிரி ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்றான். அப்பனா அவன் கொஞ்சம் நல்லாதான் வளர்ந்து வந்திருக்கான், கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி நல்லா பில்ட் ஆகி வந்திருக்கான். இன்ஃபேக்ட் பின்னாடி இதுல இருக்கிற பாபிலோன் மேல இருக்க நியாய தீர்ப்பு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு மகா பெரிய நகரமாய் வளர்ந்து விரிந்து இருக்கிறது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அது எஸ்டாப்ளிஷ்டா இருந்திருக்கு. பல பேர் வந்து பாபிலோனோட வியாபாரம் மட்டும் தான் போட்டிருக்கு. சோ அப்படின்னா துன்மார்க்கர் அண்ட் துன்மார்க்கருடைய பட்டணங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த நேச்சுரல் ரெல்ம் அண்ட் சில்ட்ரன் ஆஃப் ஈசா, அவனுடைய சந்ததியார் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்க. பார்க்க ரொம்ப செட், நல்ல அரண்கள் இருக்கு, மதில் இருக்குங்க, அது இருக்குங்க, இது இருக்குங்க, அவங்களுக்கு ரெவன்யூ இருக்கு, பிசினஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. நமக்கு தான் ஒண்ணும் இல்லை. அப்படிதான் இருக்கு. சத்துருவை பார்க்கும்போது எல்லாம் இருக்கு, செட்டப் இருக்கு, அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, எல்லாம். அவன் பெரிய ஆளுங்க, அவன் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு. ஓகே, அவன் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு. ஒரு வருஷம் வாசிக்கலாம், வெளிப்படுத்த விஷயம் 18:7-8. அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வச்செருக்காய் வாழ்ந்தவளவோ, அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். இப்ப பாபிலோன்னா இது என்னவா இருக்கும் என்ற ரொம்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இது பிரதர், இது ரோம் பிரதர் அப்படின்னாங்க. சில பேர் ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் இது வந்து அமெரிக்கா பிரதர், அமெரிக்கா தான் இப்ப மாடர்ன் பாபிலோன்னாரு. இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் சொன்ன இல்ல இது பாபிலோன் தான் அப்படின்னு. நான் நிறைய புக் எல்லாம் படிச்சிருக்கேன், ஆளாளுக்கு ஒண்ணு கிளைம் பண்ணுவாங்க, பாபிலோன்னா இதுதான், பாபிலோனா அதுதான். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, பேட் வேர்ட்ஸ். சோ அதாவது வந்து திஸ் இஸ் நாட் பிசிக்கல், திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. இப்ப இது என்னைக்கு நடக்கும் பிரதர் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சில பாபிலோன் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அது ரொம்ப செட்டில் ஆயிருக்கு, அது நல்லா ஜாலியா உட்காந்துருக்குது.
இந்த பாபிலோனின் ஆவி சில மனிதர்கள் வச்சு சில நேரம் செயல்படும், இல்லை அது தனியாக கூட செயல்படும். அது வந்து பாபிலோனின் ஸ்பிரிட்னாலே மனிதர்களோட ரொம்ப கனெக்டட். இங்க எல்லாம் போடுறீங்களா, மனுஷர்களுக்கு தானே வருது. அதோட நிறைய பேர் வியாபாரம் பண்ணாங்க, தொழில் பண்ணிட்டாங்க. நிறைய நம்மள படிச்சு பார்த்தீங்கன்னா வரும். நிறைய புலம்புனாங்க, கப்பல்கள் ஓட்டுறவங்க, மாலுமிகள், அவங்க எல்லாம் புலம்புனா, அவ்வளவு பேர் புலம்புனா அப்படின்லாம் வரும். ஸோ பாபிலோன்னாலே வந்து இட்ஸ் த நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் லிமிடேஷன் ஆஃப் தி ஆடமிக் ஃபேமிலி தட் ரூல்ஸ் ஓவர் தி எர்த். ஸோ ஓவர் ஆல் ஹியூமன் சிஸ்டம்ஸ், கவர்மெண்ட்ஸ், கோட்ஸ் எல்லாத்து மேலேயும் பாபிலோன் ஆதிக்கம் செலுத்துகிறது. ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இப்படிப்பட்ட அரசாங்க வல்லமைகள் மூலமா பல இடங்கள்ல வரலாம், எனக்கு பல இடங்கள்ல வரலாம். ஓகேயா? ஸோ அப்ப இது ஒவ்வொன்றிலையும் பாபிலோன் செயல்பாடுகள் இருக்கிறது. அண்ட் இது எல்லாத்துக்கும் எதிராகவும் நியாய தீர்ப்புகள் தேவைப்படுகிறது, அவசியப்படுகிறது. ஸோ அதனால பாபிலோன் விழுந்துச்சுன்றது எந்த பாபிலோன் எங்க விழுந்துச்சு அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு இல்லை. மகா பாபிலோன் விழுந்துச்சு, இல்ல அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் போது உங்க வாழ்க்கையில விடுதலைகள் உண்டாகும். சரி, அதனாலதான் பாத்தீங்கன்னா அவைகளுடைய நியாய தீர்ப்பும் எப்படி அந்த திராட்சை பழங்கள் ஆலையில புடுங்கி போடப்படுகிறதும் பயிர்கள் வந்து களஞ்சியத்தை சேர்க்கப்படுறது ஒரே நாள்ல நடக்குது, ஒரே நேரத்தில் நடக்குது. அதே மாதிரி துன்மார்க்கருடைய வீழ்ச்சியும் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெயமும் ஒரே நேரத்தில் நடக்கும். அது வரைக்கும் ஒண்ணும் நடக்கிறது போல இருக்காது, நம்ம காணப்படலாம். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, அப்படிதான் இருக்கும். எலியா பாக்குறான், உள்ளங்கை அளவு மேகம் வந்து கடைசியில வருது, அது வரல, ஒண்ணுமே வரல. 7ஆவது பார்த்தா என்னப்பா தெரியுது, ஏதோ உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி பெருமழையின் இறைச்சலை எலியா பேசுகிறான். அதனால ரொம்ப நேரத்துக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்குன்றத பத்தி ஆச்சரியப்படக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப. ஓகே, ஆனா ஏன் சொல்றேன்னா, முதலாவது நிச்சயமான அறுவடை இருக்கிறது, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நிச்சயமான அறுவடை, there is a definite harvest. பிசாசு ஜனங்கள் மைண்ட்ல என்ன எடுத்து போட விரும்புறாங்க, தேவன் நியாயம் செய்கிறவர் என்று எடுத்து போட விரும்புகிறார். கர்த்தர் நியாயம் செய்தார்ன்றது மைண்ட் விட்டு போயிடணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் எவ்வளவோ முயற்சி எடுத்து எல்லாம் கன்வின்ஸ் பண்றான், சூழ்நிலையை காட்டுறான், பிரச்சனைகளை காட்டுறான். ஏன்னா தேவன் நியாயம் செய்ய மாட்டாரு, இல்லைன்னா இப்பெல்லாம் நியாயம் கிடைக்காதுங்க, நம்ம பரலோகத்துக்கு அதான் இந்த புக்கே வெளியே தூக்கி வச்சிருக்காங்க எதிர்காலத்துல. ஏன்னா இது ஃபுல்லா கர்த்தர் நியாயம் செய்கிறத பத்தி சொல்லியிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறத பத்தி சொல்லியிருக்கு. நான் உன்னுடைய வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொன்னார்ல, அதோடைய நிறைவேறுதல் தான் வெளிப்படுத்தல போட்டிருக்கு. இதை நிறைய பேர் தங்கள் கண்களால் இன்றைய காண முடியவில்லை. ஏன்னா சத்துரு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி தெரியுது, பிரச்சனை ரொம்ப நேரம் இருக்க மாதிரி தெரியுது, எதுவுமே மாறாத மாதிரி இருக்கு. அப்ப அவங்களால அதை பார்க்க முடியலன்னு என்ன பண்ணாங்க, இந்த புக்கை தூக்கி எதிர்காலத்தை போட்டாங்க. இது இயேசு வந்த பிறகு நடக்கும். இயேசு வந்த பிறகு என்ன நடக்கணும்னு அவர் விருப்பம், அவர் என்னதான் பண்ணிட்டு போறாரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு எனக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது, அதை இந்த புஸ்தகம் காட்டுகிறது, அப்படிப்பட்ட படங்கள் எனக்கு காட்டுகிறது. ஆகவே நான் இதை விசுவாசிக்கிறேன், இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு அது நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு அது பலிக்கும், அவ்வளவுதான். விசுவாசிக்காதவனுக்கு பலிக்காது. ஜெரி சேவல் ரட்சிக்கப்பட்ட மீட்டிங்ல கெனத் கோப்ரான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசி முடிச்சாராம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெய்த் பேசிட்டார். பேசி முடிச்சுட்டு கடைசியில சொன்னாராம், if you believe it will work, if you don't it won't, good night அப்படின்னு சொல்லி போயிட்டாராம். ஓகே, if you believe it will work, if you don't it won't, good night அப்படி சொல்லிட்டு போனாராம். சேம் வே இது இருக்க சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் if you believe it will work, okay, if you don't believe it won't. அப்ப உடனே இல்ல இதெல்லாம் பிலீஃப் நான் என்ன சொல்றேன்னா, அட்லீஸ்ட் வந்து இது கூட அக்ரியாவது பண்ணணும்ல. அதுவே பண்ணாம இல்ல இதெல்லாம் இப்ப நடக்காது சொல்றதுன்னா, நியாய தீர்ப்பு இப்ப கொடுக்க மாட்டாரு, அதெல்லாம் அப்புறம் கொடுப்பாரு. ஏன்னா நீங்க நியாய தீர்ப்பு எப்ப கொடுக்க மாட்டாருன்னு நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது நீங்கள் நியாயத்திற்காக ஜெபிக்க நிறுத்தி விடுவீர்கள். That's exactly what the devil wants. That's exactly what the devil wants. Moment you believe there is no justice, life is not fair, brother, ஜஸ்டிஸே இல்லை, அநியாயம் தான் நடக்குது அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, will you stop? Will you even start praying for justice? You won't. See, one of the reasons many people die because they stopped praying for justice. Eventually டெத் உள்ள செட் ஆயிருது முதல், அப்புறம் அது வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும் கொஞ்ச நேரத்தில். அதான் ஓகே. ஸோ டோன்ட் அக்ரி வித் தோஸ் தாட்ஸ். ஸ்பெசிஃபிக்கா பைபிள்ல போட்டிருக்கு, திராட்சை பழம் லேட்டா தான் அறுத்தாங்க, ஆனா நியாய தீர்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய அறுவடையும் இருக்கிறது, அது லேட் ஆகுது, வரமாட்டேங்குது, பார்த்தா தெரியல.
ஓகே, இன்னைக்கு வந்து முதலாவது நான் திரும்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, there is definitely harvest. there is definitely harvest. நீங்க அன்மியூட்ல பண்ண வேணா, நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க. நிச்சயமாக அறுவடை இருக்கிறது. நிச்சயமாக அறுவடை இருக்குது. இன்னைக்கு மட்டும் சொன்னா போதாது, டெய்லி சொல்லுங்க. எனக்கு நிச்சயமான அறுவடை இருக்கிறது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுனா கண்ணாடியை பார்த்து போய் நின்று பேசுங்க. எனக்கு நிச்சயமா அறுவடை இருக்கு. எனக்கு அறுவடை கொடுக்குற கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பார். அதே மாதிரி நிச்சயமான நியாயத்தீர்ப்பு உண்டு. என் சத்துருக்கள் மேல் நியாயத்தீர்ப்பு அளிக்கப்படும். அது நிச்சயமா நடக்கும். ஒரு பாட்டுக்குள்ள நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். அது மாதிரி வந்து நிச்சயம் நடக்கும் அப்படின்றது நீங்களே உங்களுக்கு சொல்லணும். எல்லாம் வஞ்சிச்சிருவாங்க. அதுக்கு தான் சொல்றாங்க, ஈஸியா டிசீவ் பண்ணி போயிடுவான். உங்களே அறியாம செகண்ட்ஸ்ல will be deceived. It's not happening. மெயின் என்ன சொல்லுவாங்க, it's not happening, so what do you do now? See, you may have some flaws. Okay, you may have ஏன் இது நடக்கும், இன்னும் சிலது நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அது எனக்கு தெரியல, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதெல்லாம் ஓகே. ஓகே, ஆனா எது ப்ராப்ளம்னா, when you give up hope, that's the problem. ஏன்னா hope is the steps towards faith. நம்பிக்கை இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க போவீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்பிக்கை இல்லை, விசுவாசம். விசுவாசம் எப்போ வரும்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் வரும். நீங்க எப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்போ உங்களுக்கு வரும்? நம்பிக்கை இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு போவீங்க, இல்ல போக மாட்டீங்க. அதனால அவன் நம்பிக்கையை கெடுக்க பாக்குறான். பிசாசானவன் உங்க விசுவாசத்தை கெடுக்கணும்னு பார்க்க மாட்டான், நம்பிக்கையை கெடுக்க பார்ப்பான். நம்பிக்கை வந்து விசுவாசத்துக்கான ஊன்றுகோல் இல்ல திறவுகோல் இல்ல, அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி. ஹோப் இருக்கிறவனால ஃபெய்த்துக்கு போக முடியும். ஓகே, சோ ஹோப்பே இல்லைன்னா சோர்ந்து போயிருவீங்க, மகிழ்ச்சி இருக்காது, பலன் இருக்காது, நீங்க டல் ஆயிருவீங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் தட் ஃபெலோ வாண்ட்ஸ். So don't listen to him. Stand in hope and in faith by going to the word of God. So அப்ப இந்த பகுதி சொல்லுது நிச்சயமான அறுவடை இருக்கிறது, நிச்சயமான நியாயத்தீர்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே, ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. இந்த அறுக்கிறது காலம் வந்து அதை கோடு போட்டு வைங்க பைபிள்ல. இது எத்தனாவது வசனத்துல இருக்கு? 15வது வசனத்துல இருக்கு. அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. ஓகே, 3 சொல்லுங்க. அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஹஸ் கம், டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஹஸ் கம், டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஹஸ் கம். இல்ல பிரதர், அது வராமலே நான் சொல்லிட்டு இருக்காமா? நீங்க சொன்னாதான் வரும். ஏனால் காலத்தின் மேல் அதிகாரம் உடையவர்களாய் நாம் கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து இருக்கிறோம். காலம் நம் மேல ஆளுகை செய்யல, நாம் காலத்தின் மேல் ஆளுகை செய்கிறோம். ஆகவே டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் ஹஸ் கம் நீங்க எந்த அளவு நம்புறீங்களோ, எந்த அளவு சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது வரும். ஓகே, ஏன்னா நம்ம நம்மள என்ன அழைப்பு இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பிரதர், அதுக்கு ஏத்த மாதிரி பேசுவோம். தட்ஸ் நாட் அவர் காலிங். We speak something, everything in this earth aligns with that and brings that result. That's our calling. நிறைய பேருக்கு என்ன நடக்கலன்னா, நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க, என்ன நடக்குமா பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம், அவசரப்பட்டு பேசுவோம். சரி, வெளியாள்கிட்ட யாரும் சொல்லாதீங்க போய், சரியா? பக்கத்து இருக்காரங்க கூப்பிட்டு, ஏன் சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளேயே யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் விசுவாசம் இல்லையே, பவுல் சொல்றாரு. அது பவுலே சொல்லிட்டாருன்னா பாத்துக்கங்க எப்படி இருக்கும். எல்லாருக்கும் விசுவாசம் இல்லை, ஆனா நான் ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், எல்லாருக்கும் அவிசுவாசம் இருக்கிறது. நீங்க போய் உங்களெல்லாம் சொன்னீங்கன்னா, ஓ அப்படியா, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உடனே நீங்களும் என்ன ஆயிருவீங்க, அவங்களோட சேர்ந்துருவீங்க. ஏன்னா உங்க பிரெயின் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிரும். ரொம்ப ஆபத்தானது, சரியா? ஸோ அதனால எல்லாம் பேசக்கூடாது. 6 நாள் சுத்திட்டு வந்தோம். 6 நாள் என்ன பண்ணாங்க சொன்னாரு ஆண்டவர்? வாய மூடிட்டு போங்கன்னு சொன்னார்ல. அதுல வேற ஒரு வெளிப்பாடு இருக்கு, சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஆவி இல்லாதவர்கள் 6வது நாள்காரர்கள், நாம் 7வது நாள்காரர்கள். ஏன்னா நாம் ஆவியுடையவர்கள். 7 is the number of the spirit. ஸோ நாம் ஆவியுடையவர்கள், நம்ம 7ஆம் நாள்காரங்க. ஸோ 7ஆம் நாள்காரங்கிட்ட தான் நம்ம பேச முடியும். 6ஆம் நாள்காரங்கிட்ட என்ன முடியாது, பேச முடியாது. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், பிலீவர்ஸா இருக்கலாம். ஆனா இப்படி 7 மாதிரி கண்ணு கூட்டா உட்காந்துருந்தாங்கன்னா வேஸ்ட்ல, அந்த மாதிரி தான் நிறைய பிலீவர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அதனால வந்து அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையாயிடும். என்ன கர்த்தர் செய்ய போறாரு தெரியுமா? ஒன்றும் பண்ண, ஏதோ பேசாம ஒரு நோட்ல வேணா எழுதிங்க, மூடி ஓரமா வச்சிருங்க, டேட் போட்டு. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இமெயிலோ மெசேஜோ உங்களுக்கே அனுப்பிக்கோங்க, டேட் போட்டு. மெசேஜ் அனுப்பினா பிரச்சனை இல்லை, இமெயில் கூட உங்க டேட் அதுவே காட்டிடும் கரெக்டா. ஸோ when the thing happens, when the manifestation comes, go and show them. God showed me. இந்த மாதிரி சொன்னாரு, நடந்துச்சா?
அப்படின்னு சொல்லுங்க. அவசரப்பட்டு போய் வாயை விட்டுறாங்க. நிறைய பேருக்கு பிரச்சனையே இங்கதான் இருக்கு, வாயை விட்டுறதுதான் இருக்கு. அந்த 6 நாள் மட்டும் இங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, யோசுவா குரூப், யோசுவா கூட போனவங்க 7ஆம் நாள் எவனுமே கத்திருக்க மாட்டான். ஃபெய்த் இல்லாத 6 நாள் காரங்கிட்ட எந்த பேசுனீங்கன்னா 7ஆவது நாள் கத்துறதுக்கு உங்களுக்கு ஃபெய்த் இருக்காது. புரியுதா? அமைதி காக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது, சத்தமிட வேண்டிய காலம் இருக்கிறது. விசுவாசத்துல 2மே இருக்கு. அமைதியா இருக்க வேண்டிய காலத்தை போய் பேசிட்டீங்கன்னா சத்தமா போட வேண்டிய காலத்தை பேசுறதுக்கு பலன் இருக்காது. ஏன்னா அவங்க பூரா உறிஞ்சி எடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட இருந்து பலனை. ஸோ யார் யார்ட்ட என்ன பேசுறோம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு போய் கர்த்தர் சொன்னதெல்லாம் போய் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் பேசக்கூடாது. ஜெசி டூப்ளாண்டிஸ் வந்து ஒரு டைம் முன்னாடி சொல்லியிருக்கேன், பரவாயில்ல திரும்ப கேளுங்க. ஜெசி டூப்ளாண்டிஸ் வந்து ஒரு டைம் வந்து போயிட்டு இருக்கும். அவருக்கு டீசல் போட கூட காசு இல்லையா காருக்கு, பாதி தான் போட்டுருந்தாங்க, ஃபுல் டேங்க் போட காசு இல்லையா. இப்படி போயிட்டு இருக்கும்போது பல வருஷங்கள் முன்பாக ஒரு சைட்டேஷன் ஜெட் வந்து அப்படியே பறந்து போச்சான், பிரைவேட் ஜெட். அது பறந்து ஏர்போர்ட் கிட்ட போயிருக்காரு. அப்படி போகும்போது கர்த்தர் சொன்னார் அவர்கிட்ட, உனக்கு நான் ஒரு நாள் இது கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே பக்கத்து ஒருவர் கூட ஒரு பாஸ்டர் இருந்தாரா, அவர்கிட்ட சொன்னாரா, பிரதர் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு இந்த ஜெட்டு தருவேன்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அவர் சொன்னாரா, பக்கத்துல இருக்க பாஸ்டர், ஏன்பா ரொம்ப ஆசைப்படாதப்பா, நீ வந்து இது போடவே பெட்ரோல் போடவே காசு இல்லாம இருக்க, இப்படிலாம் பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் அந்த ஆள்கிட்ட காசு கேட்கல, நான் அந்த ஆள்கிட்ட வந்து கொஞ்சம் விசுவாசம் கேட்டேன், அது அவர்கிட்ட இல்ல. நான் கர்த்தர்கிட்ட சொன்னானா, you just have to believe for it, you don't have to pay for it. I didn't ask you to pay for it, I asked you to believe for it. நான் அதுக்காக உனக்கு காசு கொடுக்க சொல்லல, காசு நீ எப்படி தேடி கொடுன்னு நான் சொல்லல, விசுவாசி என்று மட்டும் சொன்னேன். இவர் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் பிளேன் வாங்கினேன், பிளேன் வாங்கி 15 வருஷமா அந்த ஆள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்க பிளேன்ல கூட்டிட்டு போ, பிளேன்ல கூட்டிட்டு போன்னு. யாரு? அந்த பெட்ரோல் போட உனக்கு காசு இல்லை, எனக்கு உனக்கு எப்படி வரும்னு சொன்னவர். சொன்னாரு, அந்த ஆள் ஃபிளைட்ல ஒரு நாள் கூட சேர்க்கல, இந்த ஆள்லாம் கூட்டு போனா ஃபிளைட்டே கிராஷ் ஆயிடும், அதனால இந்த ஆள்லாம் கூட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, சொல்றாரு. ஸோ பாத்தீங்கன்னா யார்கிட்ட என்ன பேசணும் ரொம்ப முக்கியம். நல்ல வேலை ஜெசி டூப்ளாண்டிஸோட தரிசனம் இப்படி தப்பிச்சிருச்சு. சில நேரம் தப்பிக்காது இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் பேசணும்னா. அவங்க வந்து அவ்வளவுதான், அதுக்குன்னே அனாயிண்டடா இருக்காங்க சில பேர். நீங்க எவ்வளவு அபிஷேகத்தோட போனாலும் இந்த பலூன்ல ஊசியை குத்துற மாதிரி டப்புன்னு குத்தி விட்டுருவாங்க. 6 days நோ டாக். ஓகே, சோ திரும்ப சொல்லுங்க பாப்பா, என்ன போட்டிருக்கு? அறுக்கிறதற்கு காலம் வந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது. இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. You may be praying for something for which you don't have a precedent. Precedentனா என்ன? நீங்க ஒரு காரணத்துக்காக ஜெபிக்கலாம், அது இதுக்கு முன்பாக நடக்காத காரியமாக இருக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே நடக்க. அறுவடை பற்றி பேசிட்டு இருக்கேன். நீங்கள் குறிப்பிட்ட அறுவடை எதிர்பார்க்கிறீர்கள், ஓகே. ஆனா அந்த அறுவடை உங்களுக்கோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இதுவரை நடந்திராத காரியமா இருக்கலாம், நடக்கவே இல்லை அப்படி இருக்கலாம். ஆனா இது போன்ற ஒரு அதே போல இது போல ஒரு பேட்டர்ன் ஆஃப் மிரக்கிள் நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காம இருந்திருக்கலாம். So it's more likely the devil will come and tell youனா நேரடியா பேச மாட்டா, உங்களுக்கே அந்த தாட் ஸ்ட்ராங்கா வரும். சி, இது மாதிரி நம்ம இது முன்னாடி பார்த்ததே இல்லையே, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையே, நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, அட்லீஸ்ட் இந்த செஞ்சுரியில. மோசே காலத்துல நடந்துச்சு, யோசுவா காலத்துல நடந்துச்சு, அதெல்லாம் ஓகே, இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ஓகே. இந்த செஞ்சுரியில இந்த நாட்கள் இப்படி ஒரு மிரக்கல் நம்ம பார்த்ததே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க நினைக்கலாம். ஓகே, இந்த ஒரு தாட் வரும், இது பிசாசிடம் இருந்து வருகிறது. நீங்க உங்க அறுவடைய நீங்க பேசும்போது உங்க வாயின் வார்த்தை வெளிப்படுற டைம்லயே அட்டாக் வருது, அதுக்கு எதிரா பிசாசு சொல்லுவோம், இதெல்லாம் நடக்காது, ஏன்னா இது மாதிரி பார்த்ததே இல்லை. உடனே நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம பிரெயின் நம்ம சிஸ்டம் எல்லாம் அந்த பக்கம் டபால்னு அங்கிட்டு ஓட்டு போட்டுரும் மாத்தி. ஆமா, நம்ம பார்த்ததே இல்லை. இந்த ட்ராப்ல மாட்டின ஒரு குரூப் இருக்காங்க, யார் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க ஏன் தெரியுமா கானான் பார்த்து பயந்தாங்க, ராட்சதனை பார்த்து பயந்தாங்க? அவங்க இதுக்கு முன்னாடி ராட்சதனை பார்த்தது இல்லை. அதனால ஒருவேளை வந்து எகிப்து மாதிரி இன்னொரு தேசத்துக்கு ஆண்டவங்களை கூட்டு போயிருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்வோனுக்கு நடந்ததை பார்த்தாங்க, பார்வோனுக்கு என்னாச்சு, அந்த குதிரைகளுக்கு என்ன ஆச்சுன்றதை பார்த்தாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த 10 பேர் போய் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு வராங்களே, காணாம இது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஒரு சொல்லவே இல்லை. அவங்க எது தெரியுமா? குதிரையை பத்தி பேசவே இல்லை. நீங்க படிச்சு பாத்தீங்களா?
ஐயோ அங்க நிறைய குதிரைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா குதிரையும் குதிரை வீரனையும் கடல்லே தள்ளினதை இவர்கள் கண்கூடாக பார்த்ததுனால இவங்க அதுல அவங்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. குதிரையை பத்தி பேசலாம், குதிரைலாம் வச்சிருந்தாங்க அங்க இருக்கவங்க, இரும்பு ரதம்லாம் வச்சிருந்தாங்க. அதை பத்திலாம் அவங்க யாரும் பேசல. அவங்க பேசுறது ராட்சசனை பத்தி தான் பேசுறாங்க, அரணிப்பான மதில்களை பத்தி பேசுறாங்க. ஏன்னா எகிப்துல அரணிப்பான மதில்கள்லாம் கிடையாது. ஸோ நியூ திங்ஸ், நியூ சேலஞ்சஸ் பார்த்தோன்னே சில பேருக்கு விசுவாசம் ஏன் காணாம போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மைண்ட் வந்து it tries to connect with something that has already happened. So since they are not able to find any concrete thing in the past, this looks too abstract for them to even believe. விசுவாசிப்பதற்கு இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இதுல ஸ்டஃபே இல்லைங்கன்ற மாதிரி தோணுது. இது ஏதோ வைல்டு ட்ரீம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால அவங்களுக்கு வந்து நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு பிரசிடென்ஸ் இல்லை, இது முன்பாக நடந்தது அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனாலதான் அவங்க சொதப்புனாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி டெவில் யூசஸ் வித் பிலீவர்ஸ் டுடே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு எதாவது நடந்திருக்குன்னு கேட்ட அளவுக்கு தான் இவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஜெபம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா, நடந்திருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்து ஞாபகம் இல்லை, உடனே ஃப்ரீயாக விட்டுறாங்க. நான் சமீபத்தில் சில காரியங்களாக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்தினார். அப்போ எனக்கு இதே மாதிரி எனக்கு டவுட் வந்தது. நம்ம ஜெபம் பண்றது வந்து இதெல்லாம் நடக்குமா, இப்படி இல்லை ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்துருக்கோமா, நம்ம பார்த்தது இல்லை, நானும் யாரும் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லையே, அதிகபட்ச சாட்சி சொன்னவரே இந்த அளவுக்கு சொல்லலையே, ஸோ எப்படி இது நடக்கும், எங்க இருந்து இது வரும் அப்படின்னு நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் மனதிலே வந்தது. அப்ப கர்த்தர் என்ற தெளிவா பேசினார், என்ற சொன்னார், உணர்த்தினார், நீ இதே போன்ற அனுபவங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்றது உண்மையா இருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஆனா அந்த நாளிலே நீ சந்தித்ததை யோசித்துப்பார். எப்படிப்பட்ட ஒரு சவால் உனக்கு முன்பாக இருந்தது. அன்னைக்கு அது உனக்கு இம்பாசிபிள், நான் அதை உனக்காக செய்து முடித்தேன். அப்பனா இன்னைக்கு உனக்கு வேறொரு சிச்சுவேஷன் இருக்கு, வேறொரு இம்பாசிபிலிட்டி இருக்கு. பட் அந்த இம்பாசிபிலிட்டியே நான் செய்ய முடியும்னா இந்த இம்பாசிபிலிட்டி என்னால செய்ய முடியாதா? ஒன்னால ஒருவேளை இது முடியாம இருக்கலாம். நீ சொல்லுவ அன்னைக்கு இது மாதிரி நடந்தா ஓகே, ஆனா இன்னைக்கு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தினாரு. என் வாழ்க்கையில் நடந்தது, அதை நான் மிகவும் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சில பேர் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, சில பேர் இதை 2-3 தடவை கேட்டிருப்பீங்க. விசுவாசம் கேள்வினாலே வருகிறது, அதனால எத்தனை தடவைனாலும் கேளுங்க, தப்பு இல்லை. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துறேன். இன்னைக்கு நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக ஜெபம் பண்ணலாம். மேபி இந்த அளவுக்கு நீங்க பார்க்கல, ஆனா ஒரு சில வருஷம் முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹெல்த் பிரேக் த்ரூ கொடுத்துருக்கலாம், இல்ல வைஸ் வர்சாவா இருக்கலாம். ஹெல்த் பிரேக் த்ரூவா நீங்க ஜெபம் பண்ணலாம், உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ கர்த்தர் கொடுத்துருக்கலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு நல்லா தெரியும் அது கர்த்தர் தான் செய்தாருன்னு. ஓகே, அப்படியே நீங்க you can go back and see what God has done. அருமையான ஒரு பாட்டு இருக்குல்ல, count your blessings and name them one by one and it will surprise you what the Lord has done. அது வெறும் நம்ம சர்ப்ரைஸ் ஆகிறதுக்காக மட்டும் இல்ல, அன்றைக்கு கர்த்தரை செய்தார் என்றால் இன்றைக்கு செய்ய வல்லவர். இதைத்தான் தாவீது சொன்னான், சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார், இந்த பெலிஸ்தர் மலையில் ஒன்றை போல இருப்பான். அவன் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டான், சிங்கத்தை கூட தப்பிக்கிறது கஷ்டமா? ஏன் நமக்கு அது பெருசா தெரியும்? நம்ம சிங்கத்தை சந்திச்சது இல்ல, நம்ம கரடியை சந்திச்சது இல்ல. ஆனா தாவீது வந்து ஏன் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவன்னா, அவன் என்ன சொல்லலாம் நாளைக்கு வந்து, பிரதர் சவுல் ராஜா, சவுல் பிரதர், ஓகே தான், நானும் நினைச்சுதான் வந்தேன், ஆனா நான் சிங்கம் கரடி தான் நான் டீல் பண்ணிருக்கேன், நான் இதுல எதுவும் டீல் பண்ணதில்ல, ஜெயண்ட் டீல் பண்ணதில்ல, அப்ப சொல்ல முடியாது. அது ஓகே, இது வேற. அப்படி தாவீது என்ன பண்ணல, சொல்லல. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா, சிங்கமே எனக்கு இம்பாசிபிலிட்டி தான், ஐ எம் டூ ஸ்மால் ஃபார் த லயன், I was too small for the bear also, but God delivered. But God. If God can deliver me from the hands of the lion and the bear, he can surely deliver from this idiot also. He looks big, I agree. He looks impossible to defeat. Yes, I agree, but still it's God, not me. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவி, அவர் எனக்கு அவருடைய ஆவியினால் நடக்கிறது. So the challenge is different. Yes, but God is same. Okay, so எனக்கு கர்த்தர் ஒண்ணு நடந்தது, எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும், அது அதிசயம் தான், அது அற்புதம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சில பேர் கேள்விப்படுறீங்க, திரும்ப கேளுங்க. அதை நான் சொன்ன மாதிரி விசுவாசம் கேள்வினால் வரும். உங்களுக்கும் ஒருவேளை you may not be facing the same situation, same miracle, but you may need a different miracle. But right now even I need a lot of different other miracles. But now I'm going back and looking at that.
நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 3rd இயர் முடிச்சு 4th இயர் போற டைம்ல இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து எப்படின்னா, நான் வந்து வெதுவெதுப்பா இருப்பேன். குளிராயும் கிடையாது, அனலாயும் கிடையாது. அதாவது ஃபெயிலும் ஆக மாட்டேன். அதே நேரத்தில 90, 95லாம் எடுக்க மாட்டேன். கரெக்ட்டா 70. கடைசியில நான் காலேஜ் விட்டு வரும்போது 70% எக்ஸாக்ட். அதுக்கு மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை. கரெக்ட்டா அந்த ஆவரேஜ்ல இருப்பேன். இதுதான் என்னோட இது படிக்கிற அளவு. அதுக்கு மேலலாம் படிக்க மாட்டேன். இவ்வளோ தான் படிப்பேன் நான். ஆ ஒரு சைடு. இன்டர்வியூலாம் என்னங்க இன்டர்வியூ வருது? சாஃப்ட்வேர் கம்பெனிஸ். ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? புரோகிராமிங், கோடிங் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் போறேன். நானு என் கூட படிச்சவங்க எல்லாரும் என் கிளாஸ்ல எல்லாருக்கும் இன்டர்வியூ நடந்தது. நான் ஒரு கம்பெனி இன்டர்வியூ போனேன். அவன் என்னெல்லாமோ கேள்வி கேட்டான். எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அடுத்து ஒரு நல்ல கம்பெனி தான் அதுவும். அடுத்த கம்பெனி வந்தது. அந்த கம்பெனி இன்டர்வியூக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சரியில்லன்னு நான் இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் போல. ஓகே. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அந்த நாட்கள்ல நான் அதிகமாக ஜெபிப்பேன். அப்பதான் நான் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்ச டைமு. ஏன்னா, அப்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டர் இருந்தாரு. அவர் அதிகமாக ஜெபத்தை பற்றி அதிகமாக போதித்தவர். ஸோ, அதனால அவரோட அந்த மூட் இன் பவர்ஃபுல் அனாயிண்டிங் ஆஃப் பிரேயர். ஸோ, அவர் கூட இருக்கும்போது ஐ ரிசீவ்ட் தட் அனாயிண்டிங் அண்ட் ஐ வாஸ் ஆப்பரேட்டிங் சோ மச் இன் பிரேயர். அவர்ஸ் டுகெதர் ஐ வில் பிரே. பட் எதுக்கு ஜெபம் பண்றேன்னே தெரியாது. ஆனா, இன்றைக்கு நான் இருக்கிற சில காரியங்கள் அதுக்கெல்லாம் அப்பவே நான் ஜெபம் பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சேன். இப்பதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ, நோ பிரேயர் கோஸ் இன் வெயின் பை த வே. ஸோ நீங்க அந்த டைம்ல நீங்க ரொம்ப இம்மெச்சூரா இருந்திருக்கலாம். ஸ்பிரிச்சுவலி நாட் வெரி ஸ்ட்ராங். தியாலஜிக்கலி புவரா இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கலாம். பட் யூ ஸ்டில் prayed in the spirit. So that's like a deposit. So அது you can encash it at times, at tough times particularly. ஸோ இன்டர்வியூ நடக்குது. நான் இன்டர்வியூ போறேன். போனா என் கண்ணு முன்னாடி எனக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்டர்வியூல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாவே எனக்கு பாதிக்கு மேல எனக்கு ஆன்சரே தெரியாது. ஒரு பர்ட்டிகுலர் எனக்கு ஞாபகம் இருக்கு. 3 பவுலர்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். சித்து இல்ல ஹர்பஜன், கும்ப்ளே அப்புறம் இன்னொருத்தன் 3 பேரை போட்டு இவங்க 3 பேரும் இத்தனை விக்கெட் எடுத்தா அப்ப இவன் எவ்வளோ அவன் எவ்வளோன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் எனக்கு கொஸ்டினே சரியா புரியல. புரிஞ்சதுக்கு நான் ஒரு கணக்கு பண்ணி நான் ஒரு ஆன்சர்ஸ் கொண்டு வந்தேன். இதுதான் ஆன்சரா இருக்கணும்னு 4 ஆப்ஷன் கொடுத்தான். அதுல 4மே அந்த ஆன்சர் இல்லை. அப்ப எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஸோ இப்படிதான் இதுதான் என் நிலைமை. ஸோ நானும் வந்து கூட்டி கழிச்சு அப்படி இப்படி போட்டு என்னத்தையோ போட்டு விட்டு கொடுத்து விட்டுட்டேன். நான் எனக்கு எந்த அளவுனா எனக்கு வந்து எந்த சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸ்ல இருந்தேன்னா நான் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணி வந்திருந்தேன். எனக்கு இந்த லீவ் டைம்ல இன்டர்வியூ நடந்ததுனால நான் ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருந்தேன், எப்பா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, பசிக்குது, நான் சரியா சாப்பிடல. நான் போய் அங்க ஒரு தனம் மெஸ்ஸுன்னு காரணியம் பக்கத்துல இருக்கும், இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த தனம் மெஸ்ல போய் சாப்பிட்டுட்டு நான் போய் ரூம்ல போய் தூங்கிடுறேன். 90% கூப்பிட மாட்டாங்க. நான் வந்து அப்ப எல்லார்ட்டையும் ஃபோன்லாம் கிடையாது. அந்த காலம் அது. நான் சொல்றது ரொம்ப பல வருஷங்கள் முன்பாக. ஸோ நான் சொன்னேன், இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்பதான் வந்துட்டு இருந்துச்சு. அதான் இன்ட்ரடக்ஷன் டைம் நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன், இங்க பாருங்க 90% எனக்கு கூப்பிட மாட்டான். மீறி கூப்பிட்டா இந்த இன்னொரு பையன் அவன் இன்டர்வியூக்காக வரல, அவன் அரியர் எக்ஸாம்க்காக இருந்தான். அவன் வந்து பக்கத்து ரூம், அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி நான் வர சொல்லுங்க. இல்லைன்னா 90% கூப்பிட மாட்டாங்க. நான் அப்படியே சாயங்காலம் பஸ்ஸை பிடிச்சி மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். 5 மணி இருக்கும். ஒருத்தன் வந்தான், வந்து பக்கத்துல உட்காரு, உன்னை கூப்பிடுறாங்க பாரு. என்னதுன்னு, நீ அடுத்த ரவுண்ட் செலக்ட் ஆயிருக்கியா, அது கூப்பிட்டாங்க. எனக்கு அதுவே நம்ப முடியல. அடுத்த ரவுண்ட் நம்ம எப்படி சொல்லி பண்ணி செலக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிடுறேன். எல்லாம் கேட்டாங்களா என் பேர் தான் வந்துச்சு இல்ல வேற யார் பேரும் தப்பா படிச்சு? இல்ல இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் யாரு செலக்டட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பேரே உன் பேர் தான். அப்படியா? அப்புறம் வந்து இன்னொரு 2ஆ பிரிச்சிருக்காங்க. குரூப் டிஸ்கஷன் போய் சில பேர் அடுத்த ரவுண்ட் கொண்டு போவாங்க. ஒரு சில பேர் டைரக்ட் இன்டர்வியூ, நீ வந்து டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்ட்டாங்க. இவ்வளவு டீடைல்ஸ் எனக்கு வருது. அண்ணே அப்படியா, இதெல்லாம் அற்புதமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட படிச்சவங்க இன்னும் சில பேர் இது கூட பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல நடந்ததுலாம். ஸோ நான் சாயங்காலம் போனேன். போனா அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு தாங்க, இன்னைக்கு எல்லாம் லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலைல நான் உட்காந்துருக்கேன். உட்காந்துருந்தா இப்போ எனக்கு முன்னாடி செலக்ட் பண்ணவங்கள அடுத்தது ஃபைனல் ரவுண்டு. ஃபைனலாக 2 ரவுண்டு, டெக்னிக்கல் ரவுண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அப்படிதான் அப்போ இருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் ரவுண்டுக்கு எல்லாரும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க. அதுல ஒருத்தர்லாம் பாவம், அவர் வந்து ஒரே ப்ரோக்ராமை எல்லா லாங்குவேஜும் எழுதி கொடுத்துருக்காரு. எழுதி கொடுத்த பிறகு வேணான்னு அனுப்பிட்டு இருக்கேன். எனக்கு அந்த எல்லா லாங்குவேஜோட பேர் மட்டும் தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னா இந்த லாங்குவேஜ், அந்த ஜாவா, சி, அசம்பிளி லாங்குவேஜ் மட்டும் இருக்கு. அதெல்லாம் சொல்ல தெரியும், அவ்வளவுதான். அது உள்ள ஏதாவதுலாம் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது.
என்னோட நிறைய ப்ரோக்ராமிங்லாம் எப்படின்னா, ப்ரோக்ராமிங் அப்படின்ற பேப்பர்லாம் கிளியர் பண்ணதெல்லாம் சுத்த கிருபை தான். ஏன்னா, நான் ஏதாவது எழுதி வைப்பேன். எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியவே புரியாது. புரிஞ்சா தானங்க படிக்க முடியும். ஒண்ணுமே புரியாது ப்ரோக்ராமிங். ஆனா, நான் ஏதாவது எழுதி வைப்பேன். கடைசியில வந்து எனக்கு ஸ்டாஃப் உடைய அனுகூலங்களால தான் நான் தப்பிச்சிருக்கேன். மேம் இருந்தவங்கலாம் வந்து என்னைய ஏதோ ஒரு ஃபேவர்ல வந்து எனக்கு வந்து ஓகேன்னு போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த லெவல் என்னையவே ப்ரோகிராம் எழுத சொன்னா என்னத்த எழுதுறது? அதனால அதெல்லாம் பார்த்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஆஹா! இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்காய்ங்க. நம்மலாம் கேட்டாங்கன்னா முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய எந்த அளவுல நான் நம்பிக்கையோட இல்ல. சும்மா உட்கார்ந்துருக்கேன். எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு போவோம்ன்னு சொல்லிட்டு. டெக்னிக்கல் ரவுண்டு என்னைய கூப்பிட்டான். கூப்பிட்டுட்டு என்ட்ட வந்து கேள்வி கேட்டாய்ங்க. பேர் என்னன்னு கேட்டாங்க. பேர் சொன்னேன். பேருக்கு மீனிங் கேட்டாங்க. இதெல்லாமா இன்டர்வியூல கேட்பாங்க ஐடி கம்பெனில நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்து கேட்டாங்க, அ கம்ப்யூட்டர்னா என்னன்னு கேட்டாங்க. டேட்டா பேஸ்னா என்னன்னு கேட்டாங்க. இவ்வளவுதான் 4 கேள்வி தான். நீங்க செலக்டட் அடுத்த ரவுண்டு போங்கன்ட்டாங்க. அடுத்த ரவுண்டு ஹெச்ஆர் ரவுண்டு. ஹெச்ஆர் ரவுண்ட்ல அவர் என்ன கேட்டாருன்னா, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அவ்வளவுதான். சரிங்க உங்களை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. எனக்கு வெளிய வந்துட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நம்ம சரியா காது கேட்டுச்சா? இல்ல கேட்கலையா? எப்படி இது நடந்துச்சு? எப்படி இது நடந்துச்சு? எப்படி இது நடந்துச்சு? நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஆ எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. கடைசியில ஒண்ணே ஒண்ணு தான் நான் கன்க்ளூட் பண்ணேன். கர்த்தருடைய கிருபை அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஃபேவர். தெரீசாவில் வந்து ஃபேவர் பத்தி டீச் பண்றத நான் பல வருஷங்கள் கழிச்சு கேள்விப்பட்டப்ப, எனக்கு அப்பதான் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இப்ப அது கர்த்தருடைய தயவு என் வாழ்க்கையில செயல்பட்டதை நான் நினைத்து பார்த்தேன். இப்ப இதெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்ப ஞாபகத்துல இல்ல. இது எனக்கு கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஞாபகப்படுத்தி என்ட்ட சொன்னாரு, "அன்னைக்கு நீ எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு வேலை கிடைக்கும்." சரியா? சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா, அதுக்கான எந்த ஒரு யூ டிட்ன்ட் ஹேவ் எனி ஸ்கில் ஃபார் தட். Literally, people who taught me programming did not get selected. That was the situation. But அன்னைக்கு I gave you a job. Okay. அஹ்? If I can do that, அன்னைக்கு நான் பண்ணதை நினைச்சு பாரு. அன்னைக்கு அந்த ஜாப் உனக்கு நான் கொடுக்குறதும், இன்னைக்கு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் உனக்கு செய்யறதும் எனக்கு ஒண்ணுதான். உனக்கு அது வேற மாதிரி தெரியுது. ஏன்னா அது நீ ஏற்கனவே உனக்கு நடந்துருச்சு. ஆனா இதுலலாம் பாத்தீங்கன்னா மேன்மை பாராட்ட இடமில்லைன்ற மாதிரி தான் இருக்கு. என்னத்தை வச்சு நான் மேன்மை பாராட்ட முடியும்? எதனால என்ன செலக்ட் பண்ணா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. சில பேர் சொல்றாங்க இல்லைங்க உங்க கம்யூனிகேஷன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதனால செலக்ட் பண்ணிருப்பாங்க. எத்தனையோ பேர் நல்லா என்னோட கம்யூனிகேஷன்ல நல்லா இருந்தவங்களா இருந்தாங்க. அவங்களாம் செலக்ட் ஆகல. ஏன் செலக்ட் ஆகல? சோ வந்து என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். ஆமா உண்மைதான். ஆனா அதுக்காக வந்து அப்படி பார்த்தா என்னோட நல்லா பேசுறவங்க எல்லாரும் செலக்ட் ஆயிருக்கணும். ஆகல இல்ல. ஐ குடன்ட். அண்ட் அகைன் இது ஸ்பீச் காம்படிஷன் நடந்துச்சு. ஐடி கம்பெனி ஜாப். சோ இது அன்னைக்கு நடந்த ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். இதை நான் நினைத்து பார்த்து இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி கர்த்தர் நிறைய செஞ்சிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல. இதை நான் நினைத்து பார்த்து நான் என்ன அறிந்து கொள்கிறேன்னா அன்னைக்கு கர்த்தர் செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கும் அவரால் செய்ய முடியும். சோ இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து உங்க மைண்ட் வந்து shifts from your limitations to God's unlimited power and ability. This is very important. When you're waiting for the harvest, when you're declaring the harvest, when you're calling forth your harvest, this is very, very important. ஏன்னா நீங்க அறுவடை எந்த காரணத்துக்கு அறுவடை காய்ச்சி எனக்கு தெரியாது. ஏதாவது இருக்கலாம். நான் ஒண்ணு நம்புறேன். அது அது ஒரு முடியாத காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. You are praying for something impossible, right? If it's possible, you will not even pray, right? நான் வேற சொல்றேன் உங்க கையில 10 ரூபா இருக்கு வடை வாங்கணும். 8 ரூபா வடைனா நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க பாட்டுக்கு போய் என்ன பண்ணிடலாம் ஈஸியா. வாங்கிடலாம். there is no debate here, no argument here. பட் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய காரியம் தேவைப்படுது. அதுக்கான ரிசோர்ஸ் உங்ககிட்ட இல்லை. அதுக்கான பேலன் இல்லை உங்ககிட்ட. யூ ப்ரே, ரைட்? So when you pray for its impossibilities, you have to look back at those days of impossibilities where God delivered, where God came through. Sometimes வந்து நான் உட்கார்ந்து இப்படி I just pray like that. Just sit and say, Lord, right now the dress I'm wearing, the food I'm eating, the house I'm living in, everything is by grace and grace alone. For me it's like that. பிசாசு என்ன ஏமாத்துறான் சில பேரை, ஜாப் இருக்கு உனக்கு அதனால இதெல்லாம் உனக்கு வருது. ஜாப் கொடுத்தது யாரு?
ஜாபை கொடுத்தது யாரு? சில பேர் அதான் ப்ராப்ளம் பாருங்க. சில பேர் நம்மளே அறியாம டீப் இன்சைட் நினைச்சுட்டு இருக்கோம், என் மகிமைக்கென்றும் என் ஞானத்துல அந்த நேபுகாத்நேச்சர் சொன்னான்ல, என் மேன்மைக்கென்றும் நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவான்ற மாதிரி நமக்குள்ள இருக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்ம உள்ள இருக்கு. எதை பத்தி? உங்க ஜாப் பத்தி, மற்ற காரியங்களை பத்தி. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஜாப், உங்களோட அது அந்த லிமிடேஷன்ஸ் வரைக்கும் உங்க ஃபெய்த் நல்லா ஒர்க் ஆகுது நிறைய பேருக்கு. அது தாண்டி என்ன பண்றது இல்ல, ஒர்க் ஆகுது இல்ல. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் ஏற்கனவே நம்மளோடது கிடையாது. Right now what you have, the breath you have even is by the grace of God and grace of God alone. அப்படின்ற revelation you need to have that. அப்படின்னா நீங்க இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியமும் ஜெபிக்கிற காரியமும் அறுவடைக்கும் அதே கிருபை போதும், அதே தேவன் போதும் என்று நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. சோ கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே கிருபையினாலதான் செயல்படுது. சரியா? சோ உங்களுக்கு சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறல, நீங்க பாத்திருக்கீங்க, சிலது இன்னும் பார்க்கல. ஆனா பார்க்காததுக்கும் அதே தேவன், அதே கிருபை தான். உங்களுடைய என்ன இருக்குன்றது கிடையாது. எனக்கு இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இல்ல, that doesn't count, that doesn't matter. Turn your eyes upon Jesus, look full in his wonderful face, and the things of this world, the limitations of this world will begin to strangely look dim in the light of his glorious unlimited power. Okay, so நிச்சயமான அறுவடை இருக்கு. இரண்டாவது, அறுவடைக்கான காலம் வந்துவிட்டது. அண்ட் அறுவடை கொடுக்கக்கூடிய தேவன் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு எனக்கு அது அன்னைக்கு எனக்கு அந்த வேலை கிடைச்சது சின்ன அறுவடை, சின்ன ஹார்வெஸ்ட். ஓகே, இன்னைக்கு எனக்கு அது தேவையில்லை, இன்னைக்கு வேற காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் அறுவடையின் தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அந்த சின்ன அறுவடை கொடுத்தவர் இன்னைக்கு பெரிய அறுவடை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100 வயசு அற்புதம் செய்தவர், அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதே மாதிரிதான் பாருங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கு. சின்ன சின்ன சத்துருக்களை டீல் பண்ண உதவி செய்வார், பெரிய சத்துருவை டீல் பண்ண என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். இல்ல பிரதர், அவன் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் இருந்துட்டு போறான். என்ன படிச்சோம்ல, அழிவும் ஒரே நாளிகையில வரும். Just like that. கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திரும்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். Just like that. You know, I sense something. I'm going to declare it over people right now. There is a divine shift coming. God is going to swap you and your opponent. அவன் பெரிய இடத்துல இருக்கலாம், நீங்க கீழே இருக்கலாம், அப்படியே ஸ்வாப் ஆகுது. இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு ரிவர்ஸ். இது பைபிள்ல நடந்திருக்கா? நிச்சயமா நடந்திருக்கு. தானியேல் டைம் நடந்துச்சு. சிங்கக்கேபில தானியேல் தூக்கி முந்தின நாள் போட்டாங்க, அடுத்த நாள் ஸ்வாப். அவன் உள்ள போயிட்டாங்க, தானியேல் வெளியே வந்துட்டான். ஒரு நாள்ல கர்த்தர் மாற்ற முடியும். We are looking at a great harvest. மறுபடியும் சொல்ல, என்னோட சேர்ந்த அறுவடைக்கான காலம் வந்தது. The time of my harvest has come. நான் திரும்ப சொல்றேன், இல்ல பிரதர் பார்த்தா ஒண்ணு தெரியல. பார்க்காதீங்க, எதையுமே பார்க்காதீங்க. நல்ல எக்ஸாம்பிள், ஏரோப்ளேன் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க குறிப்பா நைட் டைம்லாம் ஈவன் டே டைம்ல ஆல்சோ அவங்க பிளேன் ஹைட்லாம் போயிட்டு இருக்கும்போது விசிபிலிட்டி வச்சு ஓட்டவே மாட்டாங்க. விசிபிலிட்டி வச்சு ஓட்டினா தப்பா முடிவு எடுத்துருவாங்க, இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுதுன்னு நினைச்சிருவாங்க. அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் தான், அதை பார்ப்பாங்க. அப்புறம் ஏடிசி கண்ட்ரோல் அங்க பேசுவாங்க, ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து. ஸோ இவங்க 2 பேர் தான், 2 தான். சேம் வே நமக்கு நம்மளுடைய அறுவடை பற்றி சந்தேகங்கள் எல்லாம் வரும்போது கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய பிரசத்தை நோக்கி பார்க்கணும். அன்றோட என்கிட்ட பேசுங்க, கர்த்தாவினோட பேசுங்க, அவருடைய வார்த்தை என்னோட பேசுங்க சொல்லிட்டு வார்த்தைகளை போடும். அவருடைய பிரசனத்தை போய் உட்காந்து அன்றோட சத்தத்தை நான் கேட்கணும். எனக்கு அறுவடை இல்லைன்னு தான் சொல்றான், இது நடக்காதுன்னு சொல்றான், நீர் என்னோட பேசும் என்று அவருடைய வார்த்தைக்கு நாம் சொல்ல வேண்டும். நம்ம என்ன நடந்துட்டு இருக்குன்னு வச்சு முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம ஜபங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்குன்றத வச்சு ஜெபிச்சுட்டு இருந்தோம்னா தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். We are not supposed to pray like that. We're only supposed to pray based on what God is telling us from his holy hills. That's the only thing. So first thing, I declare a swap coming. You will go to their place and they will come to your place.
The shift is happening. Number 2, the wealth is shifting. The wealth is shifting. Wealth of the wicked is stored for the righteous. துன்மார்க்குடைய ஆஸ்தி நீதிமானுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. And the wealth transfer is happening. Wealth transfer is happening. Wealth transfer is happening. Wealth transfer is happening. There are going to be testimonies in this. Wealth transfer, testimony. God is going to shift things. Shift things. விசுவாசித்தவளே பாக்கியவதி. For there shall be a performance of what was believed. விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் அப்படியே நிறைவேறும். அப்படியே நிறைவேறும். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் கர்த்தர் நீரே. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. என் கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். Thank you, Lord. 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 இன்னொரு காரியம் பாருங்க, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு தெரிந்த வழிகள்ல தான் கர்த்தர் உதவி செய்யணும்னு அர்த்தமே அவசியமே கிடையாது. You just speak the outcome. Let God decide the routes. Especially when you are not able to see any possible route, don't give up. Don't say, நான் யோசித்து பார்த்துட்டேன், எனக்கு எந்த வழியில் நடக்கும்னே தெரியல, அதனால நடக்காது. Don't go there. Don't go there. எந்த வழியில் நடக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். Stop there. Stop there. Let God lead you. Let God choose. அவர் எந்த வழியா பண்ணிட்டு போறாரு. அவருக்கு 1000 வழி இருக்கு, 10,000 வழி இருக்கு, நமக்கே தெரியாது. எப்படியா பண்ணுவார், பண்ணி முடிச்ச பிறகு நமக்கு தெரியும். ஓ, இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு நான் யோசிப்போம். Thank you, Lord. 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 கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாகும். Thank you, Lord. 100 சரீரத்துக்கு அவரத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் பிடிக்கப்பட்டபடி சரீரத்துக்காய் நன்றி, எங்களுக்காய் சிந்தப்பட்டபடி ரத்தத்துக்காய் நன்றி. Thank you, Lord. 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 Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. 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 இந்த கம்யூனியன்ல போற முன்னாடி ஒரு பாசேஜ் மட்டும் வாசிச்சுட்டு போலாம். யோசுவா, அதாவது ஒரு பஸ்கா வந்து இந்த எகிப்துல கிளம்பும்போது நடந்த பஸ்கா எல்லாருக்கும் தெரியும். இது இன்னொரு பஸ்கா ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் தெரியாது, படிச்சிருக்காங்க தெரியாது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கா மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அது முதல் பஸ்கா
இஸ்ரேல் ஜனங்களை வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தரத்திலே மன்னா அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போச்சு. 2வது பஸ்கா இஸ்ரேல் ஜனங்களை மன்னாவில் இருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தின் சம்பூர்ணத்துக்குள் எடுத்து சென்றது. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்ல பிரதர், நான் வனாந்தரத்தை கூட இல்லை, எகிப்து இருக்க மாதிரிதான் இருக்கு. நாம் கிறிஸ்துவுக்குள், நம்முடைய யோசுவாகிய கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்குள் நாம் யோர்தானை கடந்தவர்கள். அவர் யோர்தானை நமக்காக கடந்தார், நாம் அவரோடு சேர்ந்து கடந்தோம். யோர்தானை கடந்த நாம் இந்த பஸ்காவிற்குரியவர்கள். அந்த பஸ்கா மட்டுமல்ல, இந்த பஸ்கா எகிப்தின் அடிமைத்தனம் அல்ல. நம்ம எந்த பஸ்காவுக்குரியவர்கள்னா, we celebrate Passover in Gilgal. We start at Gilgal. கில்கால், நிறைய சில ஸ்காலர் சொல்றாங்க கில்கால் தான் கொல்கத்தா எல்லாம் ஒண்ணுதான்றாங்க. நாட் நெசரி, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது நம்ம கவலை இல்லை. கில்கால் இஸ் ஸ்பிரிச்சுவல் கோல்கதா ஃபார் அஸ். நம்முடைய நிந்தை சிலுவையில் நீக்கப்பட்டது. அங்கதான் we begin. So we have every right to begin at Gilgal. That means we have every right to begin at the promised land. Thank God for manna, but that's not our destination. It's just a passing through experience. We are called for Gilgal and forward from there. Gilgal மற்றும் கில்காலிலும் தொடர்ந்து செல்லும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள். மன்னாக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை காப்பாற்றிய மன்னாக்கு ரொம்ப நன்றி கர்த்தருக்கு. ஆனா மன்னா கர்த்தர் நம்ம நித்தியமா அதே பிடிச்சிட்டு இருக்கணும் வைத்ததல்ல. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது கானானின் கதிர்கள், the wheat and the grain and the new wine of Canaan, of promised land. That's what God has for us. நம்முடைய பஸ்காவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரீரம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாகிய காரியங்கள் நாம் இப்பொழுது பங்கு பெற போகிறோம். Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. 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 Remba teregeda ram ram terimba teregeda brokodore benderida rakandara barayantoro branterida rankantora. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தருடைய சரீரத்தோட ரத்தத்தில் நாம் பங்கு பெறலாம். Thank you, Lord. க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சில காரியங்கள் டிக்ளேர் பண்ண போறேன். அதை என்னோட சேர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க. எனக்கு இன்னைக்கு தோணுச்சு, நம்ம வந்து எவ்ரி வீக் we have to do it சொல்லி, every meeting we have to do it. You're going to declare from every meeting from now on. Okay? மியூட்லேயே இருக்கட்டும், யாரும் அன்மியூட்ல பண்ண வேணாம். you can declare in your own spaces. லேட்டரா வீடியோ பார்க்குறவங்களும் எங்களோட சேர்ந்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம். என்னுடைய நான் சொல்றேன் அப்படி சொல்லுங்க. என்னுடைய விதை ஆசீர்வதிக்கப்பட்ட விதை. My seed is a blessed seed. என்னுடைய விதை பெருகக்கூடிய விதையாக இருக்கிறது. My seed has the potential to multiply. And all the seed I have sown has fallen on the good ground called Christ Jesus and his sweat and blood. என்னுடைய விதை எல்லாம் நல்ல நிலமாகிய கிறிஸ்து இயேசு என்கிற நிலத்திலே தான் விழுந்திருக்கு. அவருடைய ரத்தமுடைய வேர்வையில் தான் விழுந்திருக்கிறது. ஆகவே நான் ஒரு பெரிய அறுவடைக்கு தகுதி உள்ளவனாயிருக்கிறேன், அதை எதிர்பார்க்கிறேன். That's so I'm entitled to a big harvest and I expect that harvest. The angels of the Lord, கர்த்தருடைய தூதர்கள் எனக்கு என் பிஹாஃபா எனக்காக அறுவடைக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். சீக்கிரத்தில் கர்த்தருடைய பெரிய அறுவடையை நான் பார்ப்பேன். Soon I want to experience a great big harvest of the Lord. Thank you, Jesus. இதை நம்ம எல்லா நாளும் சொல்ல போறோம். ஓகே, அநேக சாட்சிகளை எதிர்பார்ப்போம். இது ஏதோ இன்னைக்கு சொல்றதுக்காக நான் சொல்ல, இது நீங்க டெய்லி சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் போதெல்லாம் சொல்லணும். Speak about your seed, speak about your where you sowed, land, and then speak about the definite harvest, and then speak about the angels of the Lord who are doing the harvest. Okay, அதோட சேர்த்து லாஸ்ட் சொல்லலாம். And I believe the time of my harvest has come. என்னுடைய அறுவடையின் காலம் வந்துவிட்டது என்று விசுவாசிக்கிறேன். அதையே நம்புகிறேன், அதை அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். Thanks for joining.
we have meetings live இப்போ in-person மீட்டிங் திருச்சியில் நடக்குது. மோஸ்ட்லி 3 to 4 monthsக்குள்ள இடையில பண்ணுவோம். நமக்கு எப்போ டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆதோ பண்ணுவோம். அது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி சனிக்கிழமை ஃபுல் டே மீட்டிங். வென்யூ மட்டும் இன்னும் அது ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த இடம்னு தெரியல. அது மட்டும் டிசைட் பண்ணுறோம். பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோவில் பார்க்குறவங்க லேட்டர் ஆன் யூடியூப்ல பார்க்கும்போது யூ ஹேவ் த போஸ்டர் ஆல்சோ உங்களுக்கு வந்திருக்கும் இந்நேரம். த டீடைல்ஸ் வில் பி தேர். ஸோ அதனால நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா பர்டிகுலராக ஃபிசிக்கலாக வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் ஜூம்லேயும் இருக்கும் மீட்டிங், ஃபிசிக்கலாகவும் இருக்கும், ஜூம்லேயும் இருக்கும். ஃபிசிக்கலாக வர்றவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது என்ன பண்ணணும், அதே மாதிரி ஃபுட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். அதனால வந்து இட் பி லஞ்சோட இருக்கும். லஞ்ச் அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் டீ இருக்கும், அதோட இருக்கும். 1 day தான், 2 days பண்ணல இந்த டைம், 1 day தான் பண்ணுறோம். டைம் கொஞ்சம் செட் ஆகலை. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்க்கலாம், எலாபரேட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி ஜஸ்ட் அ 1 day மீட்டிங். ஓகே. ஸோ த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றின ரகசியங்கள், டைனமிக்ஸ் ஆஃப் த கிங்டம் நவ், இப்பொழுது ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றது, இந்த காரியங்கள்லாம் இன்னும் டீட்டெயிலாக பேசப்படும். ஈவன் இன்னைக்கு நான் பேசின காரியங்களை பற்றி கூட பேசுவேன். ஆர்வஸ் பற்றி கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் கிங்டம். ஸோ அதனால நேரில் வர முடியுதவங்கள வரலாம், இல்லை எனக்கு வர முடியாது அப்படின்னா ஜூம்லையும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஜூம்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ, அந்த வீடியோ இங்க இதுல போட மாட்டோம் நாங்க. அது வந்து செப்பரேட் வீடியோ கண்டென்ட்டா இருக்கும், ஃபுல் டே கண்டென்ட். ஜூம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த கண்டென்ட் நிச்சயமாக அனுப்பிவிடப்படும், உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. லைக் லாஸ்ட் டைம் பண்ணாங்க, அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆகவே வர விரும்புகிறவர்கள் சீக்கிரம் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. ஏதாவது query இருந்தால் அதில் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்டுக்கலாம் அதில், இதை பற்றி.